وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واخفض جناحك لمن اتبعك من المؤمنين صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم من صلى كل يوم 12 ركعة بني له بيتا في الجنة صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியின் ஆபத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனது படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் மகத்தான கருணை நமது குவைத் தமிழ் முஸ்லிம் சங்கத்தின் அருமையான உலமாக்கள், வழிகாட்டிகள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், நாம் வந்து பணியாற்றும் இந்த இடங்களிலும் நம்முடைய மார்க்க வழிகளில் சரியாக இருக்க வேண்டும் என்ற பெரும் நோக்கோடு தடம் எப்போதுமே மிகச்சரியான இடத்தில் பதிக்க வேண்டும் என்பதில் கவனத்தோடு இந்த நிகழ்வினை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு பெரும் தௌஃபீக் வழங்கினான். நான் நிர்வாகிகளுக்கு ஒன்றை சொல்வேன். இது மாதிரியான வாய்ப்புகளை அல்லாஹ் நம்மை தேர்ந்தெடுத்து வழங்கினான் என்று அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். அவன் நம்மை தேர்வு செய்திருக்கிறான். நல்ல பணிகளை அவன் விரும்புகிறவர்களின் கரங்களில் ஒப்படைக்கிறான். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கொண்டு யாரெல்லாம் பயனடைகிறார்களோ அந்த பாக்கியம் உங்களுக்கு மாத்திரம் அல்ல, உங்கள் சந்ததிகளிலும் அது நின்று துலங்கும் என்பதை தாண்டி உங்கள் மன்னரையும் ஜொலிக்கும் என்று சோபனம் சொல்லி அல்லாஹ் இந்த பணிகள் மெல்மேலும் வளர்வதற்கும் இதில் பங்கு கொண்டவர்களை விசாலமாக இருப்பதற்கும் அவர்களுடைய பணிக்கு ஆக்கப்பூர்வமான ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் வழங்குவதற்கும் நான் இந்த நேரத்தில் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து வருகை புரிந்த உங்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹ் இங்கு மாத்திரமல்ல எங்கும் நிம்மதியை நசீபாக்குவானாக. ஊர்களில் இருக்கிற நமது மனைவி, மக்கள், குடும்பத்தார்கள் மிகப்பெரிய கனவோடு நம்மை இங்கே அனுப்பியிருப்பார்கள். அல்லாஹ் அவர்களின் கனவையும் திருப்திப்படுத்தி வைப்பானாக.
நம்முடைய பணிகளை லேசாக்குவானாக. நம்முடைய வேலை பளுவை அல்லாஹ் சிரமமில்லாமல் ஆக்குவானாக. அவன் கொடுக்கும் இங்கே கிடைக்கிற பொருளில் நிரப்பமான பரக்கத்தை நசீபாக்குவானாக. நமது குடும்பங்களில் என்ன தேவைகள் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதோ தேவையை கொடுத்த அல்லாஹ்வே அந்த தேவையையும் பூர்த்தி செய்து வைப்பானாக. அருமையானவர்களே, வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்ற பாக்கியங்களை, அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை, நியாமத்துக்களை எப்படி வர்ணிப்பது என்று தெரிவதில்லை. எழுதுகோல் பிடித்து எழுதவில்லை, யாருக்கு முன்னாலும் மண்டியிட்டு படிக்கவில்லை. உலகத்தில் அவர்கள் பயணம் செய்த நாடுகள் என்று எவ்வளவு பெரிய நாடுகளையும் நாம் எடுத்துச் சொல்வதற்கு இல்லை. மார்க்க சேவை, சமூக பணி, ஈமானின் பிரச்சாரம் என்றவர்கள் ஏறிய மேடைகள் வரலாற்றில் எழுதி முடிக்க முடியும் என்று சொல்கிற அளவிற்கு அதிகமான மேடைகள் ஒன்றும் நபி ஏறவில்லை. மிகச் சொற்ப காலம், குறுகிய நாட்கள், 1000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், சமூக தீர்க்கதரிசிகள், 2000 ஆண்டு வாழ்ந்தவர்கள், 3000 ஆண்டுகள் வாழ்ந்தவர்கள், அவர்களால் ஏற்படுத்த முடியாத மிகப்பெரிய மாற்றத்தை, அவர்களால் உண்டாக்கிக் கொள்ள முடியாத சாதனைகளை, அவர்களெல்லாம் பெற்றிருக்க முடியாத இறை அன்பை சொற்ப காலத்தில் இந்த மண்ணில் ஏற்படுத்தியவர்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் மூக்கில் விரல் வைத்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு வாழ்ந்தார்கள், வாழும் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கினார்கள். அத்தனைக்கும் ரப்பின் மிகப்பெரிய அன்பை நசீபாக பெற்றார்கள். ஒரு விஷயம்தான், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டே வர்றாங்க. ஒரு ஏரியாவில் அந்த ஆடு வந்து இறங்குது. ஒரு மலையடிவாரம். நபிக்கு தூக்கம் ரொம்ப கண்ணை மிகைச்சு இருக்குது, தூக்க களைப்பு. எங்கனையாவது கொஞ்ச நேரம் படுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரி, ஆடுகளை அப்படியே பத்திக்கிட்டு வரும்போது அது இப்போது இறங்கி இருக்கிற மலையடிவாரத்தில் கொஞ்ச நேரம் ஆடுகளை விட்டுட்டு படுத்துருவோன்னு நினைச்சு அந்த ஆடுகளை பூரா கீழே இறக்குனா, பெரிய ஆச்சரியம், அது ஓநாய்கள் குடியிருக்கும் பகுதி. ஓநாய்கள் குடியிருக்கும் பகுதி. ஆடு இறங்கி இருக்கிறது. நபி பார்க்கிறார்கள், எங்கு பார்த்தாலும் ஓநாய் கூட்டம். ஆனா கண்ணை தூக்கம் வந்து மிகச்சு நிக்குது. தூக்கம் இருக்குது, அது எந்த சூழலிலும் அது வந்துச்சுன்னா நம்ம சக்தியால் அதை நிறுத்த முடியாது. பஸ்ஸில் நம்ம கூட சில பேர் பயணம் செய்வாங்க, பக்கத்தில் இருந்து லேசாக தூங்கி மேலே சாய்வாங்க, நம்ம தட்டி விடுவோம், உஷாராயிடுவார். அப்புறம் முடிவு பண்ணிடுவார், இனிமே கண்ணியம் தூங்கக்கூடாதுன்ட்டு. ரெண்டாவதும் வந்து விழுவார். அப்போ இன்னும் கொஞ்சம் உசுப்பி விடுவோம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கண்டுக்கிடாமல் இருப்போம். அதுக்கு மேலே நம்ம மேலேயே அவர் படுத்துருவார். அல்லாஹ் திருக்குரானிலே சொல்வான், தூக்கம் அல்லாஹ் கொடுக்கிற பெரிய நியாமத். தூக்கம் என்பது அல்லாஹ்வுடைய பெரிய நியாமத். வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக தூக்கத்தை கொடுத்தோம் என்று சொன்னான். நாம் விரும்பினால் தூங்க முடியாது, நாம் விரும்பினால் வரும் தூக்கத்தை நிறுத்தவும் முடியாது. ரொம்ப ரொம்ப பலகீனமானவர்கள். ஆனா நம்மகிட்ட இருக்கிற பேச்சு இருக்கு பாருங்க, உலகத்தில் நமக்கு மிஞ்சினவங்க யாரும் இல்லைங்கிற அளவுக்கு பலத்தை காட்டுவோம். நம்ம தூக்கத்தை கூட நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில பேர் அலாரம் வச்சுட்டு கரெக்டாக எழுந்திருக்கணும்னு படுத்திருப்பாங்க, தூங்கிட்டு இருப்பாங்க. அலாரம் கரெக்டான டயத்தில் தான் அடிக்கும். அது அடித்ததுக்காக அதுக்கு மேலே இவர் ஒரு அடி அடிப்பார், அது படுத்துக்கணும். தூக்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. உடல் ஆரோக்கியம். ஜஅல்னா நௌமக்கும் சுபாதா. நீங்க பாருங்க, நார்வேன்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து 3 மணி நேரம் தான் இரவு, 21 மணி நேரம் பகல். அந்த மக்கள் நல்லா உழைக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. ஒரு ஆய்வு அறிக்கை எடுக்கப்பட்ட போது அந்த மக்கள் சுறுசுறுப்பாக இல்லை, சோர்ந்து காணப்படுகிறார்கள் நார்வே மக்கள். காரணம் ஒண்ணும் இல்லை, அவர்களுடைய தூக்கம் ரொம்ப கம்மி.
தூக்கம் கம்மியானாலே சோர்வு வந்துடும். சில பேர் அடிக்கடி சொல்லுவாங்க, ஹதரத் துவா செய்யுங்க, ராத்திரி பூரா தூக்கம் வரல. சில பெரிய மனிதர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது, என்ன செய்யணும்? அப்போ நம்ம சொல்றது துவா செய்யுங்க, இதை ஓதிட்டு படுங்க, கொஞ்சம் தூங்குவாங்க. அப்புறம் ஒருத்தர் சொன்னார், டாக்டர் மாத்திரை போட சொன்னார், ஒரு மாத்திரை போட்டேன் தூக்கம் வரல, 2 போட்டேன் தூக்கம் வரல. அப்புறம் நான் டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், 4 போடலாமான்னு கேட்டேன். 4 போடுங்க, நீங்க எழுந்திருக்கிற இடம் கபூரா தான் இருக்குன்னாரு. நீங்க முடிச்சு பார்த்தா கபூர்ல இருப்பீங்க. ஆக தூக்கத்தை மாத்திரையாலும் கொண்டு முடியாது. நான் சொல்ல வரும் செய்தி கவனம் இருக்க வேண்டும். நான் உறங்குவதற்கும் என் ரப்பின் உதவி தேவை, என் உறக்கத்தில் இருந்து எழுவதற்கும் என் ரப்பின் உதவி தேவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணாலும் முடியல. இந்த ஆடுகளை கொண்டு மலையடிவாரத்தில் இறக்கி விட்டுட்டு படுத்துருவோன்னு வந்தாங்க. அங்க பார்த்தா பூரா ஓநாய்கள், பார்க்கும் இடமெல்லாம் ஓநாய். இப்ப இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டும். பாதுகாப்பு அதிகப்படுத்த வேண்டிய கட்டமும் கட்டாயமும். ஹஜ்ரத் நபியுல்லாஹி அலைஹிஸ்ஸலாத்தால முடியல, தூக்கம் வந்துச்சு, கண்ணை கெட்டுது. இப்போ ஆடுகளை போய் எப்படி நம்ம விடுறது? ஓநாய்கள் சூழ்ந்துருமே. உடனே சொன்னாங்களா, யாமன் நஹாத குல்ல ஷை, எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்தறிகிற ரப்பே ரஹ்மானே, என் சக்தி அவ்வளவுதான் பாண்டாங்க. எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்தறிகிற ஆற்றல் மிக்கவனே, என் சக்தி அவ்வளவுதான், இனிமேல் என்னால முடியல அப்படின்னு சொன்னாங்க. தூங்கிட்டாங்க. ஒரு விஷயம் செய்துட்டு தூங்குறாங்க. எல்லா விஷயத்தையும் சூழ்ந்தறியும் அறிவு உனக்கு இருக்குது, நீ ஆற்றல் மிக்கவன். ஏன்னா என்னால முடியல, அங்கன ஒரு ஓனாய், இங்க ஒரு ஓனாய், இங்கன பூரா என்னுடைய ஆடுகள், இதுக்கு மேல நான் பாதுகாக்கணும் தான், நான் என்ன பண்ணுவேன் சொன்னாங்க. அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு படுத்துட்டாங்க. நிம்மதியா தூங்குனாங்க. ஓனாய் கிட்ட கொண்டு ஆட்டை விட்டுட்டு தூங்குனா கதை என்ன ஆகும்? ஓனாய் பக்கத்துல கொண்டு ஆட்டை நிப்பாட்டிட்டு தூங்குனா நிம்மதியா தூங்குனாங்க. தூங்கி முழித்த மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா, சுப்ஹானல்லாஹ், தாய்மார்களே கொஞ்சம் உங்கள் கவனத்தை ஆக்குங்கள். என் அன்பு நண்பர்களே, நாம் எங்கோ வாழ்கிறோம். மியராஜ் கொடுக்கும் படிப்பினை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும், ஒரு புதிய திருப்பத்தை உருவாக்கும். காலமெல்லாம் நாம் இழந்திருந்த ஒரு பலமான நம்பிக்கை உண்டாக்கும். ஒன்றும் இந்த உலகத்தில் நாம் தோற்று போய்விட மாட்டோம், ஒன்றும் நஷ்டமடைந்து விட மாட்டோம். இந்த உலகம் நம்மை கைவிட்டாலும் நம்மை படைத்தாள்கிறவன் கைவிட மாட்டான். இந்த நம்பிக்கையை மியராஜ் நமக்கு தரும். சில பேர் நினைக்கலாம், அங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டோம், சிரமப்பட்டு விட்டோம். இந்த சிரமங்களுக்கெல்லாம் பின்னால் ஒரு மிகச்சிறந்த காலம் உண்டு என்று நான் சோபனம் சொல்வேன். வாழ்க்கையில் பட்ட சிரமங்கள் அத்தனைக்கும் பகரம் உண்டு என்றார்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நாம் எத்தனை சிரமங்களை சந்தித்தோமோ அத்தனைக்கும் சிறந்த எதிர்காலத்தை நசீபாக்கி தருவானாக. மூசா அலைஹிஸ்ஸலாம் தூங்கி முழிச்சு பார்க்கறாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஆடுகள் பூரா உள்ள நிக்குது, ஓநாய்கள் சுத்தி நிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த தடியை வச்சு ஆடுகளை பாதுகாத்து நின்னாங்களோ, ஓநாய்கள் நாய்களை பொறுத்து கையில கம்பு இருந்தா போதும். நம்ம கையில கம்பு இருந்தா கிட்ட வராது. மூசா அலைஹிஸ்ஸலாம் எந்த தடியை வைத்து ஓனாய் ஆட பாதுகாத்தாங்களோ, இப்ப மூசா நபி அல்லாஹ் தூங்க வச்சுட்டான், தூக்கம் மேய்ச்சி போச்சு. அனைத்து ஆற்றலும் உள்ளவனே, உன்னுடைய ஞானம் மகத்தானது என்று சொல்லிட்டாங்க. தூங்கிட்டாங்க. முழிச்சு பார்த்தாங்கன்னா பெரிய ஆச்சரியம், அந்த ஓநாய்களின் கூட்டத்தில் ஒரு ஓநாய் மூசா நபி கம்பை தூக்கிட்டு நிக்குது. ஓநாய்களின் கூட்டத்தில் ஒரு ஓநாய் கம்பு எடுத்து நிக்குது. அந்த கம்பை பார்த்துட்டு அத்தனை ஓநாய் படுத்து கிடக்குது. ஆடுகள் அனைத்தையும் பாதுகாத்தது. ஆடுகளின் ரத்தத்தை குடிக்க துடிக்கும் ஓநாயை கொண்டே அந்த ஆடுகளை பாதுகாத்தான். ஆடுகளின் ரத்தத்தை குடிக்க துடிக்கிற ஓநாய்களை கொண்டு அல்லாஹ் இந்த ஆடுகளை பாதுகாத்தான். ஆச்சரியப்பட்டு போனாங்க அல்லாஹ்வுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம். அப்ப அல்லாஹ் ஒரு வார்த்தை சொன்னான். அந்த வார்த்தை தான் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையாக இருந்ததே. இத்தனை பெரிய உயர்வுக்கு அல்லாஹ் அவர்களை அழைத்தான். யாருக்கும் கிடைக்கல. ஹஜ்ரத் ஷேகுல் அக்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 34 தடவை மியராஜுக்கு போனாங்க. 33 தடவையும் ரூஹால் போனாங்க.
ரூகு போச்சு. இங்க படுத்திருப்பாங்க, சொல்லுவாங்க இதோ வானத்திற்கு போனேன், நான் இங்க சொர்க்கத்தை பார்த்தேன், நரகத்தை பார்த்தேன். திடீர்னு காலையில் சொல்லுவாங்க, நேற்று உங்களை பிலாலே உங்களை நான் சொர்க்கத்துக்கு பார்த்தேனே, எனக்கு முந்தி நீங்க போனீங்களேன்னாங்க. நான் சொர்க்கம் போயிருந்தேன், அப்போது பார்த்தேன் எனக்கு முன்னால் ஒருவர் ஹிராத் ஓதி கொண்டிருந்தார். யார் என்று கேட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் நுஅமான் இப்னு ஹாரிஸ்ன்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னு கேட்டோம். நபி அவங்க சொன்னாங்க வதாலிக்குமுல் பிர் வதாலிக்குமுல் பிர்னு சொன்னாங்க. வேற ஒண்ணும் இல்லை, அவர் தாய்க்கு ரொம்ப அன்போடு நடந்து கொண்டார், அதனால் அல்லாஹ் சொர்க்கத்திலேயே அவரை ஹிராத் ஓதச் செய்தான். தாய் மேல அவ்வளவு அன்பு, தாய்க்கு உபகாரம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய தாயும் தந்தையும் உயிரோடு இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் இன்னும் அவர்களின் ஹயாத்தில் வாழ்வில் பரக்கத் செய்வானாக. அவர்கள் சுகம் குன்றினால் அல்லாஹ் சுகம் வழங்குவானாக. அவர்கள் மரணித்தால் வல்ல ரஹ்மான் அன்னலாரின் அருகாமையில் அவர்களுக்கு சொர்க்கத்தில் விசேஷமான இடத்தை வழங்கி அருள் புரிவானாக. ரொம்ப கடமைப்பட்டோம் நம்ம பெற்றோர்களுக்கு. அதற்கு ஷேகுல் அக்பர் சொன்னாங்க 34 தடவை ரசூலுல்லாஹ்வுடைய மேராஜ் நடந்துச்சு, 33 தடவை ரூஹா நடந்துச்சு. அடிக்கடி சொல்வாங்க, ராத்திரி நான் வானத்துக்கு போனேன், சொர்க்கத்துக்கு போனேன், உங்களை பார்த்தேன், நரகத்தில் ஒரு பார்த்தேன். இதுவெல்லாம் நபி அவர்கள் ஒவ்வொரு முறையும் தன் ரூஹால் அப்படி தூங்குவாங்க, அந்த ரூஹா அங்க போயிட்டு வந்துட்டு இருக்கும். ஒரே ஒரு தடவை உடலால் மேராஜ் நடந்துச்சு, அதான் இந்த மேராஜ். உடலால் நடந்தது, உடலோடையே போறாங்க. தூக்கத்தில் ரூஹு போறது ஒன்று இருக்கு, நம்ம ரூஹு போகுது இல்லையா. நேற்று ஒருத்தர் சொன்னார், ஹஜ்ரத் நீங்க குவைத்துக்கு வர்றதுக்கு முந்தைய நீங்க குவைத்தில் என் பக்கத்தில் இருக்கமா நான் கனவு கண்டேன். அப்ப அவர் ரூஹால என்னங்க கூட்டு வந்துட்டார் பத்தியெல்லாம். இன்னைக்கு நான் உடம்பால வந்திருக்கேன். எங்க ஊர் பையன் சொன்னார், ஹஜ்ரத் நீங்க வந்து என் கூட பேசிட்டு இருக்க மாதிரி கனவு கண்டேன். அதனால இன்னைக்கு அவரை மெனக்கிட்டு போய் பார்த்தேன். ஏன்னா அவர் முந்தையே பார்த்துட்டாரு. நம்ம ரூஹு போகும், உலகத்தில் எங்கேயோ போயிட்டு இருக்கோம். உடல் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் உடலால் சில பேர் மேராஜ் நடக்கலங்கிறாங்க, அது அநாகரீகம், அது ஒரு தவறான தகவல். அது 33 தடவை ரூஹு தான் மேராஜுக்கு போச்சு, ஒரு தடவை ரசூல் உடலால் போனார்கள். இல்லைன்னு சொன்னா அந்த செய்தி எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக உலகமெல்லாம் அறியப்படும்? ஒரு பகிரங்கமான பிரம்மாண்டமான ஒரு செய்தியை மற்றவர்களுடைய உள்ளத்தில் சந்தேகமாக்கி கொடுக்கிறவர்கள். நான் ஒன்றை சொல்வேன், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்வேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை பெரிய உயர்வு அல்லாஹ் கொடுத்தான். மேராஜ்னா என்ன, ஏதோ வானத்துக்கு போனாங்களா? அன்பர்களை மிக புனிதமான ஒரு பாக்கியம் யாருக்கும் கிடைக்கவில்லை. அல்லாஹ்வின் ரசூல்மார்கள் தில்கர் ரசூல் ஃபضلنا بعضهم على بعض, ரசூல்மார்களில் சில பேரை காட்டிலும் சில பேர்களை நாம் மேம்படுத்தினோம். அல்லாஹ்வினுடைய சுன்னத் அது. சில பேர்களை விட சில பேர்களை நாம் சிறப்பு படுத்தினோம் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் தன் ஹபீபை சிறப்பு படுத்துகிறான். ஒரு வாய்ப்பு எப்ப இதெல்லாம் நமக்கு கிடைக்குது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னான். ஆச்சரியமா பார்க்கறாங்க, நாய் கையில கம்பு இருக்குது, ஓநாய்கள் பூரா படுத்து கிடக்குது, ஆடுகள் பூரா பாதுகாப்பு பெற்று இருக்குது. நான் இது ஆச்சரியம். அல்லாஹ் சொன்னா இது பெரிய ஆச்சரியம் தான் நபியே. ஒன்னு மட்டும் நான் சொல்றேன், குல்லி கமா உரீது அகுன் லக கமா துரீது. குல்லி கமா உரீது அகுன் லக கமா துரீது. நீங்கள் நான் எப்படி விரும்புவேனோ அப்படி எனக்காக நீங்கள் ஆகிவிடுங்கள். என் அன்பர்களே, சங்கைமிக்க சகோதரிகளே, அருமையான ஆலிம் பெருமக்களே, சமூகம் வருகை புரிந்த இளைஞர்களே, செவிதாழ்த்துங்கள், இதயத்தை இங்கே கொண்டு தாருங்கள், உள்ளத்தில் பதிவு செய்யுங்கள். அல்லாஹ் சொன்ன செய்தி குன்லி கமா உரீத். நான் எப்படி விரும்புகிறேனோ அப்படி நீ உன்னை எனக்காக ஆக்கி விடுவாயாக. நான் உங்ககிட்ட எப்படி விரும்புகிறேன், நீ இப்படி இருக்கணும், இப்படி போகணும், இப்படி நடக்கணும், இந்த மாதிரி எல்லாம் நீ செய்யணும், உன் தாயை மதிக்கணும், தந்தையை மதிக்கணும், நீ உங்கள் மனைவிட்ட கண்ணியமாக நடக்கணும், பிள்ளைகளை பாதுகாக்கணும், நீ தொழுகை விடக்கூடாது, இபாதத்தை விடக்கூடாது, நீ நேர்மை தவறக்கூடாது. உன்னிடத்தில் நான் எதை விரும்புகிறேனோ அப்படி நீ ஆகிவிடு. அகுன் லக கமா துரீத். நீ எப்படி விரும்புவாயோ அப்படி நான் ஆகிவிடுவேன். நீ விரும்புற மாதிரி நான் ஆகுவேன். நீ என்னவெல்லாம் விரும்புவாய் அப்படியெல்லாம் நான் நடத்தி வைப்பேன். நீ போனா கண்ணியமா இருக்குன்னு நினைக்கிறாயா, நீ போற இடத்துல எல்லாம் கண்ணியத்தை பின்னால அனுப்பி வைப்பேன். உன் வயசை தாண்டி கண்ணியம்,
உன் தகுதியை தாண்டிய கண்ணியம் நான் கொடுப்பேன். உனக்கு வயசுக்கு இந்த கண்ணியம் கொடுக்கப்படுற வயசு அல்ல, நான் கண்ணியப்படுத்துவேன். கண்ணியம் இவ்வளவு பெரும் தகுதி உனக்கு இல்லை, நான் கண்ணியம் தருவேன். போற இடத்துல கண்ணியத்தை பின்னால ஓட விடுவேன். ஏன் தெரியுமா? நான் விரும்புவதை போல் நீ ஆகிவிடுவாய் என்றால் நீ விரும்பியதை போல் நான் ஆகிவிடுகிறேன் என்று அல்லாஹ் மூசா நபிக்கு சொன்னான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் மல்க அந்த செய்தியை கேட்டு மகிழ்கிறார்கள். அப்போ நீங்க நான் விரும்புற மாதிரி ஆயிடுங்க, நீங்க விரும்புற மாதிரி நாய் எல்லாம் ஆடுகளுக்கு பாதுகாப்பேன்னு நினைச்சாங்க, நாயை வச்சே பாதுகாத்து வச்சிட்டான் அல்லாஹு தஆலா. அல்லாஹுவின் ரசூல் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் உயர்வுக்கும் வெற்றிக்கும் தீர்க்கதரிசிகளால் சாதிக்க முடியாத சாதனைகளுக்கும் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம். அன்னலார் இன்றைக்கு உலகம் உள்ளவரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஷரியத் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களின் சேவை வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களின் ஹதீஸ் வாழ்கிறது, அவர்களுக்கு அருளப்பட்ட திருக்குரான் வாழ்கிறது. ஒவ்வொரு நபிமார்கள் 1000 வருஷம் 500 வருஷம் 2000 வருடம் அதோட சகாப்தம் முடிஞ்சு போச்சு. இன்றைக்கு அல்ல, இன்னும் 1000 ஆண்டுகள் இந்த உலகம் இருந்தாலும் நபிகள் நாயகம் வாழ்கிறார்கள். அவர்களின் பெயர் புகழ் போற்றப்படுகிறது என்றால் ரகசியம் 1000 இருக்குது, ஒண்ணுதான் முக்கியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் விரும்புற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டாங்க. நீ எப்படி இருக்க சொன்னாயோ அப்படி இருக்கிறேன். நபி எப்படி விரும்பினாங்களோ அல்லாஹ் அப்படி ஆகிவிட்டான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. என் அன்பு இளைஞர்களே கேளுங்கள், அல்லாஹ் விரும்புவதை போல் நீங்கள் வாழுங்கள். உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அல்லாஹ் மாறுவான். இது அவன் கொடுத்த வாக்கு. உம்முஹானி வீட்டில் படுத்திருக்கிறாங்க. அவங்களுடைய சகோதரி உம்முஹானி அபூ தாலிபின் மகள். அவங்க மனைவி ஹதீஜாவின் வஃபாத்துக்கு பின்னாலே மக்காவில் உம்முஹானி வீடு காபத்துல்லா உள்ளதான் இருக்குது. காபத்துல்லா உள்ள அந்த வீட்டில் படுத்திருக்கிறாங்க. ராத்திரி வானவர்கள் கோமான் ஜிப்ரீல் வந்து தட்டுறாங்க, வாங்க அல்லாஹ் கூப்பிடுறாங்கிறாங்க. அங்கிருந்து தான் மேராஜ் பயணம். அக்கா வீட்டில் மனைவியுடைய வஃபாத்துக்கு பின்னாலே தன் சகோதரி வீட்டில் தான் அவங்க தங்கினார்கள். அங்கிருந்து பயணம். இன்றைக்கும் அந்த இடம், நபி மேராஜி சென்ற அந்த இடம் ஹரம் ஷரீஃப்ல பாதுகாக்கப்பட்டிருக்கு. பாபா அப்துல் அசீஸ் கேட்டு 1ஆம் நம்பர் கேட்டு அதுக்கு பின்னால இங்க ஒரு சர்க்க இடம் இருக்கு, வண்டி இறங்குற மாதிரி இடம். அந்த இடத்துல ஒரு கல் தூண் இருக்கு. கல் தூண், பாக்கி எந்த தூண் அந்த மாதிரி இருக்காது. அந்த ஒரு தூண் மட்டும்தான் கல் தூண். அந்த தூண் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் புறப்பட்ட இடம். அது இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்காங்க ஹரம் ஷரீஃப்ல. நீங்க போய் பாருங்க, அந்த இடத்துல எப்பவும் ஒரு போலீஸ் நிற்பார். ஏன்னா சில பேர் கரெக்டா அடையாளம் தெரிஞ்சு வந்து அந்த தூண்ல பாதியை தோண்டிட்டு போயிட்டாங்க. அப்படியே நோண்டி 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 அந்த பறக்கத்தை. அதனால இன்னைக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு போலீஸ் நின்றுட்டே இருப்பார். ஆனா நிறைய பேருக்கு தெரியாது அது இடம் தான் அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜ் புறப்பட்ட இடம், அன்னை உம்முஹானியினுடைய வீடு. அவ்வளவு சொற்பமான நேரத்தில் நடந்த நிகழ்வு. ஆச்சரியமானது, வினோதமானது, ஆனால் உண்மையானது. அவ்வளவு நேரத்தில் நடந்திருக்க முடியுமா? அதை தாண்டி ஒன்றை நான் ஞாபகப்படுத்துவேன். நம்ம தூங்கணும், நொடியில் தான் நடந்துச்சு. நம்ம தூங்கணும். நம்ம தூங்கின காலத்தை அல்லாஹ் நீட்டி இருப்பான், நமக்கு என்ன தெரியும்? உசைர் அலைஹிஸ்ஸலாம் பயணம் செய்தாங்க. போகிற போது அல்லாஹ் தஆலா உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா உசைர் நபியை கொஞ்சம் படுக்க வச்சுட்டான். அப்படியே அவங்க ரூஹை எடுத்துக்கிட்டான். மீண்டும் ரூஹை கொடுக்கறான் அல்லாஹ். உசைர் அலைஹிஸ்ஸலாத்திர கேட்கறான், எவ்வளவு நேரம் தங்கி இருந்தீங்க? லபிஸ் யௌமன் அவ் பாத யௌமின், அரை நாள் தங்கி இருப்பேன்னாங்க. உசைர் அலைஹிஸ்ஸலாம் பயணமானாங்க. அப்படியே படுக்க போட்டான் அல்லாஹ். அப்படியே ரூஹை எடுத்துக்கிட்டான். அப்புறம் மீண்டும் ஹயாத்தை கொடுத்து கேட்டான், எவ்வளவு நாள் தங்கி இருப்பீங்க? லபிஸ் யௌமன் அவ் பாத யௌமின்ங்கறாங்க, அரை நாள் படுத்திருப்பேங்கிறாங்க. பாத்தீங்க, உங்க கழுதையை பாருங்க, உந்துர் இலா ஹிமாரி. இந்த கழுதையை பார்க்கறாங்க, அது பூரா அப்படியே ஒன்றும் இல்லாம தோல் எலும்பு எல்லாம் மக்கி மண்ணோட போய் கிடக்குது. ஆச்சரியப்பட்டு போனாங்க. அல்லாஹ் சொன்னா, லபிஸ்த மியத்த பல் லபிஸ்த மியத்த ஆமீன். என்ன நபியே, அரை நாள் 3/4 நாளுங்கிறீங்க? 100 வருஷம் உங்களை இங்க படுக்க வச்சாங்க அல்லாஹ். 100 ஆண்டுகள் எங்கே நீங்கள் தூங்கினீர்கள்? உங்க ரூஹை நான் எடுத்து வச்சுக்கிட்டேன்.
100 வருஷத்துக்கு பின்னால உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌம், அரை நாள், அரை பொழுது, அரை பகுதி, அரை பகல் அல்லது ஒரு பகல். அறிவாலும் கூட மறுக்க முடியாது என்று சொல்கிறேன். மேராஜை கொகைவாசிகளை தூங்க போட்டான் அல்லாஹ் தஆலா. மீண்டும் எழுப்பி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்கண்ணா கொகைவாசிகள். பசியா இருக்கப்பா, மன்னருக்கு பயந்து வந்து உள்ள தூங்கிட்டாங்க. ஈமான பாதுகாக்கிறதுக்கு அல்லாஹ் உள்ள போட்டு தூங்க வச்சிட்டான். அவங்கள மீண்டும் எழுப்பி விட்டான். பசியா இருக்குது, சாப்பாடு வாங்கிட்டு வாங்கல, உங்களை யாரும் பாத்துடக்கூடாது. அவங்க சாப்பாடு வாங்க போறாரு. போய் கடையில கொண்டு போய் காசை கொடுத்தா கடைக்காரன் காசை திருப்பி திருப்பி பார்க்கறான். அப்படியே கூட்டம் கூடி போச்சு. இவங்களுக்கும் இடமெல்லாம் புதுசா இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா அவங்க பேசிக்கிட்டாங்களா, எவ்வளவு நேரம் நம்ம இங்க படுத்தோம். அவங்களும் சொன்னாங்களா அரை நாள் தூங்கி இருப்போம், ஒரு நாள் தூங்கி இருப்போம்ட்டு. அல்லாஹ் சொல்றான் இவங்க எவ்வளவு நாள் தூங்குனாங்க தெரியுமா? சலாசமியா, 300 ஆண்டுகள் தூங்கினீர்கள். 300 வருஷம். அப்ப அந்த ஊர் எப்படி இருக்கும்? இந்த காசுக்கு மதிப்பு என்ன இருக்கும்? காசெல்லாம் மாறி போச்சு, வேற அரசாங்கம் வந்து போச்சு. அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், 300 ஆண்டுகள் நாம் உங்களை தூங்க வைத்தோம். ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துவேன், அல்லாஹ் நம்மை தூங்க வைத்தும் காரியங்களை நடத்துவான். அன்னலார் மேராஜுக்கு அழைக்கப்படுகிற போது அப்படியே தம்பி உலக வானம் பூமி எல்லாத்தினுடைய இயக்கத்தை நிறுத்திவிட்டு கூட அவர்களை அழைத்து செல்வான். அந்த இயக்கம் துவங்குது, நபி உள்ள வர்றாங்க. அந்த ஆடுன சங்கிலி ஆடிக்கிட்டே இருக்குது, வெட்டு சூடு இருந்துகிட்டே இருக்குது. இயக்கத்தை நிறுத்தினா நபியை அழைச்சான், மீண்டும் இயக்கத்தை கொடுக்கிறான். என்றும் அறிவார்ந்த கருத்துக்களை நன்மக்கள் எழுதி பதிவு செய்திருக்கிறார்கள். அதையும் தாண்டி நான் சொல்வேன், அல்லாஹ்வின் குத்ரத்தின் மீது நம்புவோம். எதுவும் வேண்டாம், தூங்கலாம் போட வேண்டாம், அவன் வானம் பூமியும் சூரியன் சந்திரனுடைய ஓட்டத்தெல்லாம் நிறுத்த வேண்டாம். அல்லாஹ்வின் குத்ரத் வினாடியிலும் இத்தனையையும் நடத்த முடியும். அறிவால் சிந்தித்தாலும் மறுக்கப்படுவதல்ல மேராஜ். உண்மையில் யோசித்தால் அல்லாஹ்வின் சக்தி மிக பெரியது. அவன் குறுகிய வினாடியில் இத்தனை பெரிய காரியத்தையும் நடத்த முடியும் என்பதை மறக்க கூடாது. அல்லாஹ் நமது ஈமானை இன்னும் பலமாக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உன்னதமான பயணம். ஆனால் ஒவ்வொன்றிலையும் ரசூல் எடுத்து காட்டிக்கிட்டே வர்றாங்க. பைத்துல் முகத்தஸுக்கு வந்த போது உள்ள வந்துட்டாங்க. பைத்துல் முகத்தஸில் இந்த ஒட்டகத்தை அவங்க வந்து அந்த புராக் வாகனத்தை கட்டி போட்டாங்க. இன்னைக்கு அந்த இடம் பாதுகாக்கப்பட்டிருக்கு, இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். பைத்துல் முகத்தஸ் போயிருந்தேன். ஒரு ஜும்மா அங்கே தொழுது 50,000 பேர் தொழுதாங்க. அந்த ஜும்மாவில் எனக்கு தொழுகிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. நான் அங்கே ஜும்மாவிலே தொழுது விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜின் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ரசூல் அவர்களும் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடத்தை இன்னைக்கு பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு அந்த இடம். அங்கதான் உட்கார்ந்து ஒரு தட்டு கொண்டு வந்தாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த தட்டுல ஒரு கிளாஸ்ல பால், இன்னொரு கிளாஸ்ல மதுவை கொண்டு நபியின் தர்பார்ல கொடுக்கறாங்க. நபி அவங்களே நீங்க எது வேணாலும் எடுத்துக்கங்கன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்தாங்க. பாலை எடுக்கிறாங்க, மதுவையும் பாலையும் கொண்டு கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாலை எடுத்தாங்க. ஹஜ்ரத் ஜிப்ரீல் சொன்னார்களா, அசப்தா நபியே, சரியான இடத்தை எடுத்துக்கிட்டீங்க, சரியானதை தேர்வு செய்தீர்கள். இல்லைன்னு சொன்னா லகவத் உம்மத்துக், நீங்க மதுவுல கை வச்சிருந்து அவங்க உம்மத்து வழிகட்டு போயிருப்பாங்க. நீங்க கை வச்சா வழிகட்டு போயிருப்பாங்கன்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. நான் சொல்றேன், அல்லாஹ்வுடைய நபி எந்த நேரத்திலும் நம்ம வழிகிடுவதை விரும்புவாங்களானா அவங்க மனதாலும் அல்லாஹ் இப்படி ஒரு சூழ்நிலை உண்டாக்கினான். அனுமதி வழங்கப்பட்ட போதிலும் சரியான இடத்துல கை வச்சாங்க. நம்ம நல்லா இருக்கணும். மதுவை எடுக்காமலேயே இன்னைக்கு அவ்வளவு பேரும் நாட்டில் குடிமகனா இருந்துட்டு இருக்கான். மதுவை தொடவே இல்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு மதுவுக்கு அடிமைப்பட்டவர்கள் எத்தனை பேர்? போதைக்கு அடிமைப்பட்ட இளைஞர்கள் எத்தனை? சீரழிந்த இளைஞர்கள் எத்தனை? சீரழிந்த குடும்பங்கள் எத்தனை? நான் மற்றவர்களை சொல்லவில்லை, மூமின்களை சொல்கிறேன். மதுவுக்கு தன்னை அளித்தவர்கள் எத்தனை? அல்லாஹு தஆலா சரியான பாதையை தேர்ந்தெடுக்க தௌஃபீக் செய்வானாக. நாம யாரும் மது குடிக்கலையே, நம்ம யாருமே குடிக்கல. குடிக்கிற கூட்டம் ஒரு பெரும் கூட்டம் ஈமான் பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி எங்கெல்லாம் பரவுமோ அங்கெல்லாம் கேட்கிறவர்களின் இருதயத்தை அல்லாஹ் மாற்றி அமைப்பானாக. இது ஒரு நல்ல காலம்.
நான் இங்க பேசுறேன், அடுத்த நிமிஷம் இது சிங்கப்பூரில் எதிரொலிக்கும், லண்டனில் எதிரொலிக்கும், இந்தியாவில் எதிரொலிக்கும். இந்த பேச்சு அப்படியே போகுது வாட்ஸ்அப்பில், இப்படியே செய்திகள் அதை பார்க்குறாங்க கேட்குறாங்க. ரொம்ப ஆச்சரியம். நான் சிங்கப்பூரில் பேசிட்டு வந்துட்டேன். மீண்டும் 2 ஆண்டுகள் கழித்து கடந்த வருஷம் சிங்கப்பூர் ஒரு 2 நாள் பயணம், ஒரு நாள் கருத்தரங்கத்திற்காக அழைக்கப்பட்டு சிங்கப்பூருக்கு மீண்டும் போனேன். போன போது நடந்த விஷயம், ஒருத்தர் வந்து என்னை சந்திச்சு கட்டி தழுவி அப்படியே அழுதுட்டு சொன்னார், ஹசரத், கடந்த வருஷம் நீங்கள் இங்கே வந்து பேசிட்டு போன அந்த கேசட்டு, நான் எங்கள் தாய் தந்தையர்களோட எங்கள் குடும்பத்தோட ரொம்ப நாள் பகையாக இருந்தேன், உறவே இல்லை. அவங்க எங்கோ இருக்கிறாங்க, நான் எங்கேயோ இருந்தேன். நான் சம்பாத்தியம் வருமானம் அல்லாஹ் ரொம்ப பரக்கத்து கொடுத்தான். என் பெற்றோர்கள் என்னுடைய வருமானத்தில் எந்த பலனையும் அனுபவிக்கல. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல, நான் ஒரு இடத்துல, அவங்கள சந்திக்கிறது இல்லை, பழகிறது இல்லை, ரொம்ப நாள் ஆச்சு விட்டு போய். ஆனால் ஹசரத் தாங்க பேசின அந்த செய்தி, அந்த கேசட்டு நான் திரும்ப திரும்ப கேட்டு என் தாய் தந்தையர்களை நான் தேடி வந்து சந்தித்து அவர்களிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டு இன்றைக்கு நான் காலத்தில் இழந்த நிம்மதியெல்லாம் பெற்றிருக்கிறேன் என்பதை தாண்டி நான் பல சகோதரர்களுக்கு இந்த CD அனுப்பி வச்சேன். அவங்களெல்லாம் கேட்டுட்டு நிறைய மாறுதல்கள் என்பதோடு ஒரு காஃபிர் சகோதரருக்கு அனுப்பி வச்சேன். அவர் அந்த CD கேட்டுட்டு அவர் சொன்னார், அந்த ஆலிமை நான் பார்க்கணுமே என்று சொன்னார். இப்போ இந்த ஆண்டு சிங்கப்பூரிலே நான் சொல்வதில் உங்கள் மனதில் நிறுத்த வேண்டும். பேசப்படுகிற செய்தி இது ஒரு நல்ல காலம். அல்லாஹ் எங்கோ மாற்றங்களை உண்டாக்குறான். இன்னும் சொல்வேன், ஈமான் இல்லாதவர்களுக்குள் ஈமானையும் இந்த புனித தகவலால் அல்லாஹ் நசீபாக்கி விடுகிறான். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எனவே குடி பழக்கமும் போதை பழக்கமும் உள்ளவர்களுக்கு சொல்கிறேன், மாறிவிடுங்கள். ஏன் தெரியுமா? குடியினுடைய கொடுமை கடைசி நேரம். நிறைய பேர் தொழுதுட்டே இருக்கிறாங்க, குடியும் பெருநாள் வந்தா மட்டும் அன்னைக்கு ஒருத்தர் சொல்ற, அது நம்ம குடிக்கிறதுலாம் பழக்கம் இல்லை, பெருநாள் வந்தா கொஞ்சம் ஒரு ஆஃப் போட்டுக்கிறது. நம்ம கண்ணியமா வேற சொல்றாரு. ஏன்னா பெருநாள்லாம் கொஞ்சம் ஜாலியா இருப்போம் இல்லையா, நாங்க நண்பர்கள்லாம் பார்ட்டி வைப்போம், கொஞ்சம் அப்படி. ஒன்றை சொல்வேன், குடிப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த முடிவு என்ன தெரியுமா? அவங்க சக்கராத்துல இபாதத்து இருக்குது, அமல் இருக்குது, நல்ல சேவை இருக்குது, ஆனா குடிவழக்கம் இருக்குது. அவங்க சக்கராத்தில் அவங்களிடத்திலிருந்து ஈமான் பிடுங்கப்படும். அல்லாஹ் நம்மை மன்னிப்பானாக. சக்கராத்திலே ஈமான் பிடுங்கப்பட்டு சோதனையும் பரீட்சையும் நடந்தால் யாரு காப்பாற்ற முடியும்? என் மகன் அருகாமை நிற்கிறான், என் தாய் நிற்கிறாள், என் மனைவி நிற்கிறாள், யாராலும் எனக்கு ஈமானை கொடுக்க முடியாது. அன்பர்களே, நான் இழந்து விட்டேன் வாழ்ந்த காலங்களில். நினைவில் கொள்ளுங்கள், குடியை மாத்திரம் கெடுக்காது, ஆகிரத்தையும் மன்னரையையும் பாழாக்கிவிடும், ஈமானையும் அழித்துவிடும். அல்லாஹ் இந்த சமூகத்தை மன்னிப்பானாக. இது போன்ற கெட்ட நடவடிக்கைகளில் பழக்கப்பட்டு அழிந்து போனவர்களை அல்லாஹ் மீட்டெடுப்பானாக. அந்த பாலையும் மதுபானத்தையும் கொண்டு கொடுத்தாங்க. ரசூல் பாலை எடுத்துக்கிட்டாங்க. அது இன்னைக்கு அப்படி அண்டர் கிரவுண்ட்ல அந்த இடம். நாங்கள் அல்லாஹ்வுடைய பெரிய தௌஃபீக், அங்கே இருட்டு தான், உள்ள லைட்டே இல்லை. அந்த படி வச்சிருக்கிறாங்க, இறங்கி உள்ள போன பைத்துல் முகத்தஸ்ல அந்த இடத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ற வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்த இடம் இன்னைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்குது. சரித்திரத்தையும் வரலாறையும் மறைக்க முடியாது. சர்காரை ஆலம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் விண்ணுலக வரைக்கும் அழைக்கிறான். அவர்களை பார்ப்பதிலே அல்லாஹ்வுக்கு பெரிய இன்பம் உண்டு. அவர்களிடத்தில் பேசுவதிலே அல்லாஹ்வுக்கு இன்பம் உண்டு. சில பேர்களை அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறானா, அவங்க நம்ம கூட பேசணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒருத்தர் ரொம்ப நாளா பள்ளிவாசல் உட்கார்ந்து அழுது கண்ணீர் வடிச்சு துவா கேட்டே இருந்தாராம். எல்லாம் பிரச்சனையை தீர்த்து வச்சிரு, அதை கொடுத்துரு, இதை கொடுத்துருன்னு கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறார். அடிக்கடி பள்ளியிலே இருப்பார், அல்லாஹ்வோட பேசுவார், அல்லாஹ்வோட உரையாடுவார், அவன் முறையிட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா அவருடைய பிரச்சனை தீர்க்கப்படலை. நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, அதற்கு 410 வருஷமா தொழுது கேட்கிறேன், ஒன்னும் காரியம் நடக்கிற மாதிரி இல்லை. ரொம்ப நாள் அல்லாஹ்ட்ட முறையிடுகிறார், ரொம்ப நாள் அழுகிறார், அவருடைய பிரச்சனை ஒன்றும் தீர்க்கப்படவில்லை. ஒரு நாள் அல்லாஹ் சொன்னா, மலக்கு அனுப்பி, போங்க, என் அடியா ரொம்ப நாளா உட்காந்து கண்ணீர் வடிக்கிறான், கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ போங்க, இன்ன பள்ளியில் இருக்கிறான், அவன் பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க, அவன் தேவை நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் மலக்கை அனுப்பி வைக்கிறான். அந்த மலக்கு அங்கிருந்து புறப்பட்டு இங்கே வருகிறார். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அடியான் உட்கார்ந்து யோசிச்சுட்டு முடிவுக்கு வர்றான், ரஹ்மானே எத்தனையோ வருஷம் வணங்கிட்டேன், கையேந்திட்டேன், கேட்டேன், நீ ஒன்றும் கொடுக்கல, போதும், எல்லாத்தையும் நீனும் இருக்கிற,
எல்லாரையும் தான் நீனும் இருக்குது. எங்கள் வாப்பாட்ட கேட்டாலும் சில நேரத்தில் கொடுக்கறது இல்லை, பிள்ளைகள்கிட்ட கேட்டால் தர்றது இல்லை, உங்கள்கிட்டையும் கேட்டு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு அவரும் முடிவுக்கு வந்தால் இனிமேல் உங்கள்கிட்டையும் நான் கேட்கறது இல்லைன்னு பள்ளியை விட்டு வெளியில் வர்றாரு. போதும், கண்ணீர் வடித்தேன், கையேந்தினேன், கிடைக்கல, இது உட்கார்ந்து அழுது என்ன ஆக போகுது அப்படின்னு அவர் வெக்ஸாகி நிராசையாகி வெளியில வர்றார். அவர் வெளியில போயிட்டாரு. இந்த மலைக்கு உள்ள வர்றார். இவர் உள்ள தேடுறார். அல்லாஹ் சொன்னானே அந்த மனுஷனை காணலையே, தேடினார். தேடிட்டு சொல்றார், ரஹ்மானே நான் பார்த்தேன், நீங்க சொன்ன ஆள் பள்ளியில இல்லையே. அல்லாஹ் சொன்னானா அஜல் அப்தி, வேற ஒன்றும் இல்லை, என் அடியான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டான்னு சொன்னான். நீங்க உள்ள வரீங்க, அவன் வெளியில போயிட்டான். இவ்வளவு நாள் அவன் கேட்டானே, கண்ணீர் வெடிச்சானே, அல்லாஹ் சொன்னான் அவனுக்கு ஒரு ரகசிய விலங்கல்ல. என் அடியான் அழுதுட்டே இருந்தான், கண்ணீர் வடிச்சான், என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் அழுகை, அவன் கண்ணீர், அவனுடைய குரல், அவன் கேட்ட தன்மை அத்தனையும் என்னை அவன் பக்கம் ஈர்த்து கொண்டிருந்தது. அவன் கண்ணீரில் நான் சந்தோஷம் அடைந்தேன். அவன் கேட்க கேட்க எனக்கு இன்பமா இருந்துச்சு. அதனால இன்னும் கொஞ்ச காலம் கேட்கட்டுமே விட்டுட்டேன். கொடுத்துட்டேன்னா அவன் வெளியில போயிடுவான். என் அடியான் என் கூட இருக்கணும் ஆசைப்பட்டு கொடுக்காம வச்சிருந்தேன், அவன் அவசரப்பட்டு போயிட்டான். நான் கேட்டு கிடைக்கவில்லை என்கிற போது விளங்குங்கள், என் கண்ணீரிலும் அவனுக்கு இன்பம் உண்டு. நான் கேட்டு கிடைக்கலங்கிற போது விளங்குங்கள், நான் கேட்கிறதை கூட அவன் சந்தோஷமாக கேட்கிறான். என்ன நம்முடைய பலகீனம்னா, அல்லாஹ்வை பற்றி அறியும் அந்த அறிவில் நமக்கு ரொம்ப பலகீனம். அவனை அறிவித்துக் கொடுக்கிறவர்கள் இங்கே யார் இருக்கிறார்கள்? எல்லாமே நாட்டில் பிரச்சனைகளை பேசுகிறவர்கள் வளர்ந்து போனார்கள். அல்லாஹ்வை அறிய வேண்டுமே, அவன் ஆற்றலை புரிய வேண்டுமே, அவன் நடக்கும் தன்மைகளை விளங்க வேண்டுமே. நம்மோடு அவனுடைய தொடர்பு எப்படி? நீங்க நினைக்கலாம் அவன் எங்க இருக்கிறான். ஒவ்வொரு தனி மனிதனையும் அவன் இருக்கும் இடத்தில் அல்லாஹ் உற்று நோக்குகிறான் என்று சொல்வான் குர்ஆனிலே. அல்லது யராக ஹீன தக்கும், நீ தொழுகையில் நிற்கிற போது உன்னை பார்க்கிறேன். சுஜூதுல அப்படி நீங்க திரும்பி திரும்பி ருக்குவுக்கு நிலைக்கு வரும்போது நான் பார்க்கிறேன், நீ எப்படி திரும்புற, எப்படி எழுந்திருக்கிற. நான் குனியும் போது அல்லாஹ் பார்க்கிறேங்கிறான் குர்ஆனுடைய ஆயத்து. நான் எழுந்திருக்கும் போது பார்க்கிறேங்கிறான், நெத்தியை கொண்டு வைக்கும் போது பார்க்கிறேங்கிறான். உன் மன ஓட்டம் என்ன நான் பார்க்கிறேன், அவன் நம்ம பார்க்கிறேன், நம்ம எங்கேயோ பார்க்கிறோம். அது அந்த கிளிக் ஆகிறது இல்லை. அவன் நம்மளை பார்க்கிறாங்கிற போது நமக்கு அந்த உணர்வு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய நெருக்க டக்குன்னு அந்த தொடர்பு ஏற்பட்டுடும். அவன் நம்மளை பார்க்கிறான் சார். அல்லது யராக ஹீன தக்கும் தகல்லுபக ஃபிஸ்ஸாஜிதீன், நீ சுஜூது செய்கிறவர்கள் அப்படி திரும்பிட்டே இருக்கிற பத்தியா, ருக்குக்கு போற சுஜூதுக்கு போற, நான் பார்க்கிறேன் உன்னை, ஆனா நீ எங்கேயோ கவனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற. அதனால அவன் அழுதான், நான் விரும்பினேன். அவன் கண்ணீர் வடித்தான், நான் அதை சந்தோஷப்பட்டேன். அவன் கேட்டான், நான் விரியப்பட்டேன். அதனால கொடுக்கல, இன்னும் கொஞ்ச நாள் கேட்கட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன், அதுக்குள்ள அவசரப்பட்டு போயிட்டானேங்கிறான். இங்கே நான் ஞாபகப்படுத்துற செய்தி, கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தர்பாரில் அல்லாஹ் அவர்களை ரொம்ப ரொம்ப நேசித்தான். அன்னலாரின் வார்த்தையை நேசித்தான், அன்னலாரின் பார்வையை நேசித்தான், அன்னலாரின் நடையை நேசித்தான், அன்னலாரை நேசித்தான். அன்னலார் தன் அருகாமையில் வர வேண்டும் என்று அல்லாஹ் ஆசைப்பட்டான். அவர்கள் கேட்க வேண்டுமே என்று அல்லாஹ் விரும்பினான். இல்லை என்றால் நபியின் கண்ணீர் வெடிக்க வேண்டும். ஒரு காலம் நபி நின்று தொழுதார்கள். எப்படி தெரியுமா? அவனை சந்தோஷப்படுத்தணும். ஒத்த காலில் நின்னாங்க. ஒத்த காலில் தஹஜ்ஜத்தில் நிற்கும் போது ஆரம்ப காலத்தில் ஒரு காலில் நிற்பாங்க, ஒரு காலை உயர்த்தி வச்சுக்கிடுவாங்க. என்ன அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும். எல்லாரும் ரெண்டு காலில் நின்று தொழுகிறாங்க, நான் ஒரு காலில் நின்று தொழுது. நபியினுடைய ஃபிக்ரும் கவனமும் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும், அல்லாஹ்வுடைய கவனம் நபியை சந்தோஷப்படுத்தணும். ஒரு பெரிய அற்புதம் அன்னலாரின் வாழ்வு. அன்னலாரோடு அல்லாஹ் நடந்த விதம், அன்னலார் அல்லாஹ்வோடு நடந்த விதம், அது அற்புதத்திலும் பேர் அற்புதம். அதன் அத்தனையின் சாரத்தை தான் மியராஜுக்குள்ளே கொண்டு வைத்தான். ஒரு காலில் நின்று தொழுதாங்க, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி. ஆனா அல்லாஹ் என்ன பார்க்கிறான்? இவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன சந்தோஷப்படுத்தணுமா? நீங்க கஷ்டப்பட்டா நான் அதை தாங்க முடியாதுன்னு அல்லாஹ். நீங்கள் கஷ்டப்படுவதற்கு நான் இந்த குர்ஆனை அருளவில்லை. அதுக்கு பின்னால ரெண்டு காலில் நின்னாங்க. நீங்கள் கஷ்டப்படுவதற்காக குர்ஆனை அருளினேன், நீங்க கஷ்டப்பட்டா நம்மால ஏற்க முடியாதுன்னா. ஏன்
அல்லாவுக்காக நீங்க மாறிடுங்க, உங்களுக்காக அவன் ஆயிடுவான். நீங்க கஷ்டப்பட்டா கூட அவனுக்கு பிடிக்காது. அது ஒரு காலம். அப்படிப்பட்ட நல்ல காலத்தை என் வாழ்விலே நான் கண்டறிவதற்கும் அந்த பேரின்பத்தை சுவைப்பதற்கும் வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. நமக்கும் நமது குடும்பத்துக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் கஷ்டப்படுவது கூட அவனுக்கு பிடிக்காது. அப்படி அவன் மாறுவான். நீ மாற வேண்டுமே, வாழ வேண்டுமே, அவன் விருப்பத்தை பூர்த்தி செய்ய வேண்டுமே. என் விருப்பத்தையே நான் பூர்த்தி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு போகிற போதெல்லாம் அந்த பெரும் நிலையை பேரையும் எப்படி நான் பெறுவது? அங்கேதான் ரசூல் பெரிய இடத்தை போய் பிடிச்சுக்கிட்டாங்க. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் நேசிக்கிறான், அவங்களை அழைச்சிட்டு வர்றான். குஷிஃபலின்னாங்க. எனக்கு அல்லாஹ் சில என் உம்மத்தின் நிலைகளை எல்லாம் கஷ்ஃப் செய்தாங்கிறாங்க. மேராஜில் ரசூலுக்கு ரொம்ப நாள் ஒரு ஆசை, என் உம்மத்தில் தப்பு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்களே, இன்னென்ன தப்புக்கெல்லாம் அல்லாஹ் என்ன தண்டனை கொடுப்பானோ அப்படின்னு ஒரு நிலப்பு இருந்துச்சு. ஏன்னா அதை போய் என் சமுதாயத்தில் சொல்லி அவங்கள மாத்திரணுமே. நம்ம பேர்ல இருந்த அக்கறை இருக்கு பாருங்க, அதெல்லாம் வார்த்தைகள் இல்லை, எழுதுகோள் தாங்காது. அண்ணனார் கொண்ட அக்கறை நான் எழுத நினைத்தால் என் எழுதுகோள் தீந்து போகும், மையழிந்து போகும். என்ன செய்தா என்ன தண்டனை, அதை நான் விளக்கணுமே, என் வாய் சொல்லணுமே. அல்லாஹ் என்ன அமலுக்கு என்ன நன்மைன்னு நிறைய சொல்லி இருக்கான். ஆனா எல்லா தீமைக்கு என்னென்ன தவறுங்கிறதுக்கு தவறுக்கு தண்டனை பூரா சொல்லல, நரகம்னு சொல்லிட்டான். ஆனா ரசூல் பிரியப்பட்டாங்க, எதிர்பார்த்தாங்க அல்லாட்ட. எப்படி இன்னென்ன செய்தா இன்னென்ன தண்டனைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதை போய் நான் சொன்னா என் உம்மத்து மாறுவார்களே, அந்த தவறை செய்ய மாட்டார்களே. அப்ப நான் தவறுல இருந்து என்ன காக்கணுங்கிறதுல ரசூலுடைய கவனம் இருந்துச்சு. சொன்னாங்க, மேராஜ் அல்லாஹ் எனக்கு கொடுத்து குஷிஃபலி, என் உம்மத்து என்ன செய்தா அதுக்கு என்ன கொடுப்பேங்கிறதையும் அல்லாஹ் மேராஜ்ல தான் எனக்கு தந்தான்னாங்க, தெளிவுபடுத்திட்டான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அதை பூரா சொல்லணும்னா இங்க நேரமே இல்லை அன்பர்களே. இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும், இந்த சமுதாயத்தை வார்த்தெடுத்துட்டாங்க, உயர்த்தணும். இந்த சமுதாயம் மண்ணில் கூட துன்பமடைய கூடாது. இந்த சமுதாயம் வாழ்ந்த காலத்திலும் வாழ்ந்து முடிந்த காலத்திலும் மேன்மை பெறணும். அல்லாஹ்வுடைய ரசூல் மேராஜை வைத்து சொன்னாங்க, குஷ்ஃபலி, எல்லாத்தையும் அல்லாஹ் எனக்கு தெளிவாக்கிட்டான். என்னென்ன தப்புக்கு என்னென்ன தண்டனை நான் போனேன், அல்லாஹ் எனக்கு அப்படி காட்டி கொடுத்தான். அதை நான் பார்த்தேன். ஒருவர் விறகு கட்டுகளை சேர்க்கிறார், சலுதால் சொன்னாங்க, ஜமா ஹத்தபா, விறகுகளை பூரா சேர்க்கிறார். சேர்த்து சேர்த்து சுமையாக்கிட்டாரு. அப்படி தூக்க போறாரு. இன்னும் 10 விறகு தூக்கி 2வது மேலே வச்சார். மனுஷன் என்னைக்கு அவனுக்கு ஆசை நின்று போச்சு. மூட்டை நிறைய கொண்டு போனோம். லக்கேஜி பார்த்தீங்கன்னா இந்த ஹஜ்ஜிக்கு போயிட்டு வரும்போது சொல்லுவாங்க, 40 கிலோ தான் அனுமதி ஏர்போர்ட்டில், தயவு செய்து கூட்டாதீங்க, கூட்டினீங்கன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை, நாங்கள் ஹஜ்ஜில் சொல்லிவிடுவோம், நாங்கள் பொறுப்பு இல்லை. அதுக்கு பின்னால் ஹஸ்ரத் கொஞ்சம் கை கொடுங்கன்னா அது மஹ்ஷர் தான்பா. ஏர்போர்ட்டில் லக்கேஜ் போடுற இடம் மஹ்ஷரு. அதெல்லாம் நீங்களை கை கொடுன்னா ஒருத்தரும் கொடுக்க முடியாது அப்படின்னு ஹாஜிகளை பூரா வச்சு சொல்லிடுறது. சொல்லிட்டு அப்புறம் அங்கே நின்ன உடனே ஹஸ்ரத் உங்கள் லக்கேஜ் எத்தனை கிலோன்னு எங்கிட்ட கேட்கறது. எதுக்குன்னா நம்ம ரெண்டும் சேர்ந்து போட்டுக்கிடுவோமே. நான் சொல்லுவேன், எனக்கு பயமா இருக்குது யார் எனக்கு கை கொடுப்பாங்கன்ட்டு. நானே 40 உங்கள்கிட்ட சொல்லிட்டு எனக்கு 50 இருக்க மாதிரி இருக்கு. யாரையும் காப்பாற்ற முடியல. நான் 40 கனமா வச்சுட்டு இருந்தேன். ஒரு ஆள் அங்கேருந்து வந்தார், ஹஸ்ரத் நீங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஊருக்கு போறீங்க, நான் ஒரு 10 கிலோ பேரிச்சம்பழம் தரேன், தயவு செய்து எங்க உம்மட்ட கொடுத்துருங்கிறார். அதை வாங்கிட்டு எனக்கு 50 ஆகி போச்சு. இப்ப நானே பயந்துட்டு இருக்கேன்பா அப்படின்னு. இப்படி லக்கேஜுகள் அவங்க சொல்லியும் தாண்டி கொண்டு வந்து கடைசியில் எல்லாத்தையும் ஒரு மாதிரியே சமாளிச்சு போட்டாச்சு. ஒருத்தர் மட்டும் மாட்டிக்கிட்டார். என்னங்க என்ன, அவர் 110 கிலோ கொண்டிருக்காரு. கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளவு பேசியிருக்கோம். மாட்டிக்கிடுவே அது மனுஷரு. அப்ப அவர் சொல்ற, ஹஸ்ரத் நீங்க எல்லாரையும் கரை சேர்த்துட்டு என்னையும் கரை சேருங்கன்னா, எல்லாரும் பாப்பா ஒன்ன கரை சேர்த்தா என்னையும் சுத்தி வெளியில போட்டுருவான். உன் கையே பிடிக்க முடியாது. 110. கடைசியில் அவன் சொல்லிட்டா 2 பெட்டி இங்க போட்டோம் போகணுன்ட்டான். இல்லைன்னா அதுக்கு கெட்ட சொல்ற பணம் இருக்கு பாருங்க, அந்த 2 பெட்டியில் 4 பெட்டி வாங்கலாம் அந்த பணத்துக்கு. கடைசியில் 2 பெட்டியும் மனசு இல்லாம போட்டாரு மட்டும் இல்ல, ஊர்ல இன்னைக்கு 5 வருஷமா சொல்றாரு, ஹஸ்ரத் என்ன கைவிட்டுட்டாரு, என் பெட்டி போயிட்டு. நான் சொன்னேன், நான் விடலப்பா, இங்கேயே நீ பாடம் பத்துக்கா, இதான் மனுஷர், இப்படிதான் அங்க இருக்கும். என்ன சொன்னாலும் நம்முடைய பலகீனம் என்ன, எப்ப அதுக்கு மேல எடுக்காதுன்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டே இருப்போம். சில பேர் ஹஜ்ஜிக்கு போன அன்னைக்கு ஆரம்பிக்கிறான், போய் சேர்க்கறதுக்கு அன்னைக்கு ஆரம்பிக்கிறான். போய் இறங்குன அன்னைக்கு முதல்ல பிஸ்மில்லான்னு ஒரு 5 கிலோ பெட்டியில ஏத்துறான். அப்படி ஏட்டு 35 நாள் ஏத்துறான். என்ன ஆகும்? இந்த விளையாட்டு பொம்மைக்குள்ள போடுறது இதெல்லாம் 10 ரூபா காசு. இதுக்கு அவன் 50 ரியால் கட்டணும்.
ஒரு விலகின இருக்குதுங்க. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ்ல பார்க்கிறேன், அல்லாஹ் எனக்கு காட்டுறான் என் உம்மத்தினுடைய கவலை கஷ்டம் எப்படி இருக்கும். விறகுகளை ஒருத்தர் ஒண்ணு சேர்க்கிறார், ஹத்தபா ஜமா ஜமா ஹத்தபா, விறகுகளை ஒண்ணு சேர்க்கிறாரு. இதுக்கு மேல சேர்த்தா தூக்க முடியாது. அப்படி இருந்தும் அந்த விறகுகளை வச்சு 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 பெரிய கெட்ட ஆக்கி தூக்குறாரு, முடியல. பொத்துன்னு கீழே போட்டார். கீழே போட்டார்ல, அப்புறம் இன்னும் 10 விறகு தூக்கி வைக்கிறார். இதையே தூக்க முடியல. இன்னும் 10 தூக்கி 2வது தூக்க போனார், முடியல. ஆக சிரமத்துக்கு மேல சிரமம். அவர் விறகு தூக்கி தூக்கி பார்க்கிறாரு, தூக்க முடியல, சிரமப்படுறாரு. நான் ஜிப்ரீல்கிட்ட கேட்டேன், என்ன இவங்க யாரு? எல்லாம் உங்க விருப்பத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்யறான், உங்க உம்மத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறான். உங்க உம்மத்து நீங்க போன ஒன்ன சொல்ற இந்த விஷயங்கள் தான். மேராஜ் ஒரு பெரிய பாடத்தை, ஒரு பெரிய சரித்திரத்தை, மனிதனின் தலைவிதியை மாற்றும் வாழ்வை மேராஜ் கொடுத்துச்சு. எந்த மேராஜை மறுக்கிறீர்கள்? அந்த மேராஜ் தான் நம்ம தலைவிதியை மாத்துது. இந்த சமூகத்தினுடைய தீமைகளை களைந்தெடுப்பதற்கு அல்லாஹ் பெரிய திட்டத்தை குஷிஃபலி நாங்க சர்க்காரை ஆலம் அல்லாஹ் எனக்கு பூரத்தையும் திறந்து காட்டிட்டான். என்னென்ன தவறுக்கு என்ன தண்டனை நான் அப்படியே இந்த உம்மத்துல வந்து சொல்லி இன்னைக்கு எவ்வளவு மாறுதல். அதுல ஒண்ணுதான் சொல்றாங்க, தூக்கணும் முடியல, தூக்கலாம் முடியல. என்னங்க இல்ல உங்க உம்மத்துல சில பேர் இந்த அமானிதம் இருக்கு பாத்தீங்களா, அமானிதம் அதை பூரா வாங்கி வச்சுக்கிறது. ஒரு ஆள் வாட்சை கொண்டு கொடுத்தார், அங்கே வச்சுக்கிறேன். எல்லாருக்கும் பெட்டியை கொடுத்தாரு, வச்சுக்கிறேன். தைனை கொடுத்தாரு, வச்சுக்கிறேன். சட்டையை கொடுத்தாரு, வச்சுக்கிறேன். அமானிதங்களை பூரா யாரு கொடுத்தாலும் வாங்குறது, இன்னும் ஆசைப்படுறது யாராவது அமானிதம் எங்கட கொடுங்கலண்டு. ஆனால் திரும்ப ஒழுங்கு அவரால் அதை நிறைவேற்றுறது இல்லை. வாட்சை வாங்கிடுவாரு, கொடுக்கும்போது அதை முள்ள கழட்டிட்டு தந்துடுறது. அமானிதங்களை கொடுக்கிறோம், வாங்கிக்கிடுவாங்க, இன்னும் வாங்கணும் ஆசைப்படுவார். ஆனா அதை பூர்த்தி செய்யறது இல்லை. நிறைய பேர்ட்ட அமானிதத்தை கொடுத்துட்டா நம்ம அம்போண்டு போயிடணும். ஒருத்தர் ஒரு ஆள் பேர்ல சொந்தமா பணம் அனுப்பக்கூடாது, நண்பர் பேர்ல அனுப்பி வச்சார். நம்ம உயிருக்குறான் நண்பன் சத்து அப்படின்னா உயிருக்குறான் நண்பன் அனுப்பி வச்சுட்டே இருந்தார். அப்பப்போ மாசம் 10,000 20,000 செக் அனுப்பிட்டே இருக்கிறது. அல்லாவுடைய பெரிய கிருபை, வாப்பா பேர்ல அனுப்பல, அம்மா பேர்ல அனுப்பல, மனைவி இருக்கிறாங்க 3 பேர் பேர்ல அனுப்பல, நண்பர் பேர்ல அனுப்பிட்டே இருந்தார். அந்த நண்பனுக்கு யாரு நிகரில்லை. அந்த நண்பன் ஒரு பேர்ல ஒரு வீடை கட்டி கணக்கு காட்டினா, சரி ரைட் கரெக்டா நடக்கிறான்னு அடுத்து அனுப்பிட்டே இருந்தார். கடைசியில ஊருக்கு இவர் வந்துட்டு சேஃப்டி ஆகிட்டோம், நம்ம நண்பன் பெரிய தொகை இருக்குது அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டா, நீ அனுப்புனதுக்கு அப்புறம் வீடு கட்டி முடிச்சிட்டோமா, ஒண்ணும் இல்லைன்ட்டான். இவர் வந்து கண்ணீர் வடிக்கிறார், ஹஸ்ரத் நான் ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன், பெரிய தொகை ஹஸ்ரத், ஒரு பெரிய தொகை, இனிமே நான் வெளிநாட்டுக்கு போக வேண்டியதே இல்லை, அவ்வளவு என் நண்பனை நம்பி அனுப்பினேன், ஆனா இப்ப ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றேன் ஹஸ்ரத், எதுக்குமே ஆதாரம் நான் காட்ட முடியாது என்று அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். நம்ம கையை பிடிச்சி நான் சொன்னேன், என்ன வேலை செய்தீங்க, மனைவி பேர்ல அனுப்பி இருக்கலாமே, அந்த அம்மா இல்லைன்னு சொன்னாலும் உங்க புள்ள தானே வச்சுக்கிற போகுது, உங்க தந்தை பேர்ல அனுப்பி இருக்கலாமே, தாய் பேர்ல, மொத்தத்தையும் மறுத்துட்டார், இல்லைன்ட்டார். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யார்ட்டையும் பேச முடியாது, கேஸ் போட முடியாது, எதுக்குமே எவிடன்ஸ் இல்லை. அமானிதம் என்பது இன்றைக்கு மோசடி. நம்ப தகுந்த மனிதர்கள் இல்லை. ஒரு செய்தி நான் சொல்லட்டுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கியாமத்து வரும் எப்போது தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற நண்பனை லா யமனு ஜாருன் ஜாரா, நண்பன் நண்பனை நம்ப முடியாத காலம் வரும், அப்பதான் கியாமத்து நடக்கும் சொன்னாங்க. நண்பனை கூட நம்ப முடியாது. அமானிதத்தை வாங்கி வாங்கி சேர்ப்பார், அதை ஒழுங்கா நிறைவேற்ற மாட்டார். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு அல்லாஹ் மறுமையில் இவ்வளவு பெரிய சுமை, தாங்கிக் கொள்ள முடியாத சுமைகள் அவங்க தலைக்கு மேல ஏத்துவான். அதை சுமக்க முடியாமல் காலமெல்லாம் கஷ்டப்படுகிற அதாபை கொடுப்பான். மறுமையில் அவருக்கு நிம்மதி இருக்காது. இந்த கெட்ட தூக்க முயற்சி செய்துட்டே இருப்பார். தூக்கவும் இறக்கவும் சொர்க்க வாட கூட அவருக்கு கிடைக்காது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இங்கதான் கஷ்டப்பட்டோம், அங்க போய் நிம்மதியா இருக்கணுமே. அமானிதங்களை வாங்கியவர்கள் கொடுக்க தவறுகிற போது இந்த அதாபுக்கு உரியவர்கள் என்று நான் எச்சரிக்கப்பட்டேன். மஸ்ஜிதுக்கு ஒருத்தர் வந்தாரு, ஒட்டகத்தை கட்டி போட்டாரு, பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு ஒது செய்தாரு, தொழுது முடிச்சுட்டு ராகத்தா துவா ஓதிட்டு வெளியில வர்றாரு. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வரலாற்றை எழுதுறாங்க. வெளியில வர்றாரு, வெளியே வந்து பார்க்கிறா, ஒட்டகத்தை காணல. வெளியில வந்து பார்த்தா ஒட்டகத்தை காணல. ஒட்டகத்தை காணலையே, அவர் பார்க்கிறார், அங்க எங்கேயுமா பார்க்க ஒட்டகத்தை காணல. ஆனா அவர் உடனே அல்லாஹ்ட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா அன்பர்களே? அல்லாஹும்ம இன்னி அத்தைத்து அமானத்தக் ஃபஐன அமானத்தி, அல்லாஹுவே உன் அமானிதத்தை நான் சரியா நிறைவேற்றிட்டேன், என் அமானிதத்தை எங்கேன்னு கேட்டாராம். எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க.
சொல்ற தகுதி இருந்துச்சு பாருங்க. உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றிட்டேன்பா. என் அமானிதத்தை எங்கே? உன் அமானிதம் தொழுக, நான் அதை சரியா நிறைவேற்றிட்டனே. நான் என் அமானிதம் ஒட்டகத்தை உன் கையில ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறேன், அதை காணலி எங்க? நமக்கு அந்த தகுதி இன்னைக்கு இல்லைங்கிற. நாம தொழுது முடிச்சுட்டு வெளியில போறேன், என் பைக்கை காணல, அல்லாஹ் உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றினேன், என் அமானிதம் எங்கெல்லாம் கேட்க முடியுமான்னு முடியாது. காரணம் நான் ஒழுங்காட்டி தொழலையே. தக்பீர் கட்டினதுல இருந்து பூரா வீட்டு சிந்தனையில இருந்தேன். கடை சிந்தனை, அந்த சிந்தனை, இந்த சிந்தனை. உன் அமானிதத்தை நிறைவேற்றினேன்னு சொல்லணுமே. நான் நிறைவேற்றியதெல்லாம் அமானிதத்தை சரியாக நிறைவேற்றினேனா? எத்தனை குறைபாடுகளோடு. இங்கேதான் ஞாபகப்படுத்துறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காசு பணத்தை வாங்கி வச்சது மட்டும் அமானிதம் இல்லப்பா, அல்லாஹ் உங்களை கொடுத்த தொழுகை அமானிதம், நோன்பு அமானிதம், உன் மனைவி அமானிதம், உன் பிள்ளைகள் அமானிதம். உன் பிள்ளையை வளர்த்தியா? வெளிநாட்டுல வந்து வாழ்ந்தோம், நம்ம பிள்ளைங்க ஊர்ல எப்படி வளருகிறார்கள், கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள், பிள்ளைகள் மீது கவனம் எடுப்போம். மனைவிக்கு போன் பண்ணிட்டே இருக்கணும், பிள்ளை எப்படி இருக்கிறான், மசாக்கு போனானா, குர்ஆன் ஓதுனானா, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாயா, பக்கத்து வீட்டுக்காரங்க வேலை சொன்னா கேட்க சொல்லு, பையன் யாரை மதிக்கிறான். நாம் வாழ்ந்ததும் வளர்ந்ததும் உழைத்ததும் நம்முடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும். அவங்க மார்க்க வழி இல்லாமல் ஒழுக்கம் இல்லாமல் வளர்ந்துடக்கூடாது. அது நம்ம அமானிதம். நீ எப்படி வளர்த்தாய் என்றும் கேட்பானே அல்லாஹ். அப்ப அமானிதம் என்பது என் மனைவி சரியா நடக்கணும், என் பிள்ளை சரியா நடக்கணும், நான் சரியா நடக்கணும். அல்லாஹும்ம இன்னி அத்தைத்து அமானத்தக் ஃபைன அமானத்தி, உன் அமானிதத்தை நான் நிறைவேற்றிட்டேன் அல்லாஹ், என் அமானிதம் எங்கேன்னு கேட்டாரு. கேட்ட உடனே பாருங்க, அல்லாஹு அக்பர், தஃப்சீர்ல எழுதுறாங்க, ஒருத்தர் அந்த ஒட்டகத்தை கொண்டு வர்றாருங்க. ஓ எதுகு மக்துவா, ஒட்டகத்தை கொண்டு வர்றார். அவர் கை வெட்டப்பட்டு ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு, அந்த கையை தரிக்கப்பட்டு ரத்தம் வலியுது. அவனது ஒட்டகத்தை கொண்டு கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொன்னார், என்னை மன்னிச்சுக்கங்க, நான் அந்த ஒட்டகத்தை ஏதோ ஆசையில பிடிச்சிட்டு போயிட்டேன், போற வழியில மேல இருந்து ஒருத்தர் வரைக்கும் என் கையை வெட்டிட்டாரு, நான் கொண்டு தந்துட்டேன்னு சொன்னேன். ஒட்டகத்தை தூக்கிட்டு போயிட்டேன், எனக்கு திடீர்னு ஒருத்தரை முன்னால காட்சியளித்து வெட்டிட்டாங்க கையை, நான் பதறி ஒட்டகத்தை கொண்டு மன்னிச்சுக்கங்க. ஒட்டகத்தை தூக்கிட்டு போறாரு. அல்லாட்ட அவர் கேட்கிற, உன் அமானிதத்தை நான் சரியா நடந்துட்டேனப்பா, அமானிதத்தை எங்க? அல்லாஹ் உடனே மலக்கு அனுப்புறான், உடனே அவனுடைய கட்டளையை போடுறான், அங்க கை வெட்டப்படுது, ஒட்டகம் வந்து சேருது. அவன் பெரும்பாலும் அல்லாஹ் இப்படி நடத்துறதே இல்லை. அவனுடைய குதிரத்து வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒன்னும் பாதுகாக்க முடியாது. உலகத்தில் எங்கெல்லாமோ தப்பு நடக்குது, அராஜகம் நடக்குது, அநீதி நடக்குது. அல்லாஹ் நேரடியா இந்த மாதிரி செய்யறது இல்ல, குதிரத்தை வைக்கிறது இல்ல. அவன் காரணத்தை வச்சு உலகத்தை நடத்திட்டே இருப்பான், அநியாயம் செய்யறவங்களை விட்டு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். ஆனால் அல்லாஹ்வுக்கு முடியும் என்பதை சில நேரத்தில் காட்டுவான். நீங்க கேட்கலாம், இல்ல எத்தனை தப்பு நடக்குது, அல்லாஹ் நிறுத்தினானா? சில என்ன விட்டுக்கிட்டே தான் இருப்பான். ولو يؤاخذ الله الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة ولكن يؤخرهم إلى أجل مسمى. ஒவ்வொருவர்களும் செய்கிற தவறுகளுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தால் இந்த பூமியில் ஒருவர் மிஞ்ச மாட்டார், ஒருத்தர் மிஞ்ச மாட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு ஒருத்தர் வர்றாரு. வரும்போது ஒரு அந்நிய பெண்ணை பார்த்துட்டாரு. அந்த பார்வை அவங்க மேல பட்டு பார்வை விழுந்தா முதல் பார்வை அனுமதினா என்ன? நம்ம இப்ப வெளியில வர்றாங்க, எதிர்த்து லேசா கண்ணு அப்படி போயிடும், யதார்த்தமா போச்சு, யதார்த்த பார்வை அது. அதுல காசம், அசிங்கம், காமம் ஒண்ணும் இல்லை. அப்படி பார்வையை திருப்பிக்கணும், அந்த பார்வையை திருப்பிக்கணும். லக்கல் ஊலா வலைக்க சானியா சலதான் சொன்னாங்க. முதல் பார்வை யதார்த்தமா பட்டா அதை பத்தி பிரச்சனை இல்லப்பா, ரெண்டாவது ஒருக்க பார்த்தோன்னா அது ஒன்ன நாசமாக்கிடும்னாங்க. திரும்ப ஒருக்க அப்படி எடுத்து பார்த்தார், அல்லது முதல் பார்வை கொஞ்சம் நீட்டிக்கிட்டார். ஒருத்தர் பார்த்தார், பார்வை மீட்ட முடியல, நபி சந்திக்க வருகிறார், பார்த்தார், பார்வை மீட்ட முடியல, அந்த பார்வை கொஞ்சம் நீண்டு போச்சு. திரும்பினார், பக்கத்தில் இருக்கிற மரத்தில் அடிச்சிட்டு, சில பேர் சோறுங்கிறாங்க, சோத்துல அடிச்சு நெத்தி உடைஞ்சு போச்சு, சோறு உடைஞ்சி நெத்தி உடைஞ்சு போச்சு, ரத்தமா வலியுது தலையில இருந்து. எதுக்கு? ஒரு பெண்ணை பார்த்ததுக்கு. அவருக்கு வெக்கமா இருக்கு, நபியை வந்து பார்க்கணும். என்னப்பா நெத்தில ரத்தம் கேட்டா விஷயத்தை சொல்ற மாதிரி இல்லை, மேட்ரு சொல்ற மாதிரி மேட்ரு இல்லை. ஒரு பெண்ணை பார்த்துட்டேன், பார்வை நீண்டு போச்சு, நெத்தியில உடைச்சு போச்சு, ரத்த வலியுது. வந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொன்னார். நபி அவங்க வெக்கப்பட மாட்டாங்க, ஏன்னா தீனு மார்க்கம், அல்லாஹ் உன் பார்வைக்கு உடனே தண்டனை கொடுத்துட்டான்பா அப்படின்றாங்க. இப்ப நான் கேட்கிறேன், அல்லாஹ் இதை இன்னைக்கு நடத்தினா எத்தனை பேருக்கு நெத்தி இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு பெண்ணை பார்த்தா அதுக்கு பகரமா நெத்தியை உடைக்கணும் அப்படின்னு அல்லாஹ் செய்தா, நீங்க இந்த சபையில எத்தனை பேருக்கு நெத்தி இருக்கும்? எத்தனை பேர் மண்டையில கெட்டு போட்டிருக்கணும்? செய்வதில்லை.
ஒரு கால வரைக்கும் விட்டு கொடுத்துருவோம். ஆனா சில பேர்ட்ட செய்து காட்டுவான், என்னால் இது முடியும் என்று உணர்வதற்காக. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, அமானிதத்தை நான் நிறைவேற்றிட்டேனப்பா. அல்லாஹ் அமானிதத்தை எங்கன்னு கேட்டாரு. அது ஒட்டகத்தை கொண்டு கொடுக்கற கைவெட்டப்பட்ட நிலையில என்று தஃப்சீர்ல ஒரு செய்தி படித்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள், அமானிதத்தில் நீங்கள் சரியாக நடங்கள். அல்லாஹ் மியராஜில் கற்றுக் கொடுத்தான். அமானிதத்தை வேற வாங்கிக்கிட்டு நிறைவேற்றலன்னா ஆகிரத்துல சொர்க்கம்லாம் வரமாட்டீங்க. கடைசி வரைக்கும் ஆகிரத்துல அதாபு. என்ன அதாபு? விறகு கட்ட சுமக்க முடியாத விறகு உங்க தலையில ஏற்றி சுமத்தப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அமானிதங்களில் சரியா நடக்க செய்வானாக. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அப்படி வந்தேன், வர்ற வழியில ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, சில பேர்களை பார்க்கிறேன், அவங்க தலை உடைக்கப்பட்டுச்சு, சுக்கு நூறா உடைஞ்சு போகுது. குஷிஃபலிதான் சொல்றாங்க. இதெல்லாம் நடந்துச்சு. அல்லாஹ் எடுத்து காட்டினான்னாங்க. எடுத்துக்காட்டு, சுக்கு நூறாக தலை உடைக்கப்பட்டுச்சு. என்ன நான் கேட்டேன், வேற யாரும் இல்லை, இவங்க ரெண்டா தலை பொருந்திக்கிறது, அப்புறம் உடைக்கப்படுது, அப்புறம் பொருந்திக்கிறது, துடிச்சு போயிட்டு இருக்காங்க. ஆனா மண்டை உடைச்சு பூரா உடைஞ்சு போனா என்ன வேதனையா இருக்கும்? ரெண்டா அந்த மண்டை பொருத்தப்பட்டு அப்புறம் ஒரு தடவை உடைச்சு விட்டுட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல, கடைசி வரைக்கும் அவங்க நிம்மதியா இருக்க கூடாது. என்ன இந்த வேதனைன்னு கேட்டேன். ஜிப்ரீல் சொன்னாங்க, இவங்க உங்க உம்மத்துல சில பேர் அல்லாஹ் கொடுத்த கடமையான தொழுகையை அதை பாரமா நினைச்சு அதை ஒழுங்கா தொழாம வக்துக்கு வந்தா தொழுகிறது, இல்லைனா தொழுகிறது இல்லை, விருப்பப்பட்டா தொழுகிறது, இல்லைனா தொழுகிறது இல்லை. நீங்க வாங்கிட்டு போற அமானிதம் தொழுகை, இந்த தொழுகையை சரியா நடத்தாதவங்க அல்லாஹ் இப்படித்தான் இங்க நடத்துவான் என்பதை எடுத்து காட்டினான். தொழுகை விடுகிறவர்களுக்கு நான் சொல்வேன், 5 வேளை பாதுகாக்காதவங்களுக்கு சொல்வேன், விடிஞ்சா தொழுகிறது. சில பேர் இருக்காங்க, இன்னைக்கு அசருக்கு வர்றது, அப்புறம் கேட்கும்போது என்னப்பா எப்போ அடுத்து வருவீங்க? 4 அசருக்கு வருவேங்கிறது. இந்த இடையில உள்ள 4 வேளை அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 3 வக்து தான், சுபு கிடையாது. சுபு நிறைய பேர் கிடையாது. மொத்தமாக ஒருத்தர் நாங்கள் பள்ளிவாசலில் பார்த்தேன், ஒருத்தர் அவரை சந்திக்கணும், அவர்கிட்ட நான் பேசணும். மாணவர் பையனை கூப்பிட்டு சொன்னேன், எப்போ அண்ணன் இன்னைக்கு வாரத்தில் இன்னைக்கு தான் வந்திருக்கிறாரு, அவரை கொஞ்சம் அவர் சுன்ன தொழுகிறாரு, அவர் முடித்தோடனே ஹதரத் உங்களை பார்க்கணும்னு சொல்லுப்பான்னு சொல்லி நான் சுன்னத்தெல்லாம் தொழுதுட்டு ரொம்ப நேரம் தொழுதுட்டு வெளியில் வந்து அந்த பையனை கேட்டேன், என்னப்பா அவர் தொழுதுட்டு இருக்கார் ஹதரத் அப்படின்னா. சரி பார்ப்போம். நான் கொஞ்சம் உட்காந்துக்கிட்டேன். நான் உட்காந்துட்டு அவரை சந்திச்சுட்டு போகணும், அப்படி பார்க்க மாட்டேன். ஞாயிற்றுக்கிழமை தான் வருவார். பார்த்தா அவர் தொழுதுட்டே இருக்கார், முடிக்கவே இல்லை. எழுந்திக்கிறாரு தொழுகிறார், எழுந்திக்கிறார் தொழுகிறார். நான் கூட நினைச்சேன் அவர்கிட்ட சந்திச்சு ஏதாவது என்னன்னு கேட்டுக்கிட்ட நம்மளும் அமல் செய்யலாம். ஏன்னா நம்ம ஏதோ நம்ம ரொம்ப தொழுகிறோம்னு நினைச்சிட்டு வந்தோம், ரொம்ப விட ரொம்ப தொழுதுட்டு இருக்கிறார் அப்படின்ட்டு தொழுது முடிச்ச உடனே, அண்ணன் நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயமா பேசணும்னு வச்சு அது 2ஆ பேசிக்கிடுவோம். ஒரு அரை மணி நேரமா தொழுவீங்களா அண்ணன்? என்ன தொழுக சொன்னா நானும் அமல் செய்வேன். என்ன அதற்கு கேலி பண்ணாதீங்க, அது 1 வாரம் கல்லா அப்படின்னாரு. 1 வாரம் கல்லா. போன ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் மொத்தமா முடிச்சுக்கிறது. எங்கே வாழ்கிறோம்? கடமையில் எத்தனை அசட்டை, எத்தனை பொடுபோக்கு. இதையெல்லாம் மாற்றும் இந்த மியராஜ். ரசூல் சொன்னாங்க, நான் தலை உடைக்கப்பட பார்த்தேன், அல்லாஹ்வுடைய நபி கண்ணால் பார்த்தது, அல்லாஹ் காண்பிச்சு கொடுத்தான். தொழுகையில நீ பாபந்தியா இல்லையா, ஒழுங்கா இல்லையா, விட்டு விட்டு தொழுதாயா, பேணுதலா தொழவில்லையா, 5 வேளை தொழுகை அலட்சியப்படுத்தப்படுதா, இல்லங்க எனக்கு வேலை படு அதனால நான் தொழ முடியல என்று சொல்வாயா? அல்லாஹ் அதெல்லாம் சொல்றது இல்லை. 1000 பிரச்சனையா, வீட்டுல தொழு. பள்ளிவாசலுக்கு வரணும், பள்ளிவாசல் தூரம், வீட்டில் இருக்கேன், வீட்டில் வேலை, முதலாளிக்கு வேலை செய்கிறேன், வர முடியாது, அங்கே தொழுதுக்கப்பா. ஒட்டகம் மேய்க்கிற அங்கே தொழு, காட்டில் தொழு, விவசாயத்தில் தொழு. பள்ளிவாசலுக்கு வரணும், வாய்ப்பு இல்லையா, தொழுக விடப்படக்கூடாது. உடம்பு சரியில்லையா, படுத்துக்கிட்டே தொழு. விடப்படாத அமல் தொழுகை மட்டும் தான் என்கிறார்கள் நமது உயிரினு மேலான கண்மணி. எத்தனை தொழுகை விடப்பட்டிருக்கிறது, எத்தனை தொழுகை வேணும் என்று விட்டோம், எத்தனை தொழுகை அசட்டையாக விட்டோம். நான் யோசிக்க சொல்கிறேன், இது ஒரு நல்ல சபை, சும்மலா எஞ்சி போயிடக்கூடாது. நீங்கள் யோசியுங்கள், இத்தனை நாள் நாம் விட்ட தொழுகைக்கு என்ன பதில் சொல்வோம்? நாம் சத்தியத்தை அல்லவா பேசுகிறோம், மஸ்ஜித் அல்லவா நாம் இருக்கும் இடம். யோசிக்க வேண்டாமா நம்மால் விடப்பட்ட தொழுகை? ஒரு தொழுகை தப்புதுன்னா நம்ம உடம்புல ஒரு பயம் வர வேண்டாமா? தலை உடைக்கப்படும் என்பது ஏதோ விளையாட்டு செய்தியா, கற்பனை செய்தியா, மிகைப்படுத்தப்பட்ட செய்தியா? ரசூல் சொன்னார்களே, குஷ்ஃபலி, நான் கவலைப்பட்டேன். என் உம்மத்துல உள்ள தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்ய போறான்? காட்டி கொடுத்தான். தொழுகை விட்டா இதான் கதி. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தில் நமக்கு அற்புதமான நிலைகளை சொல்லி தர்றாங்க. மேராஜ் கொடுத்த பாடம் இது. நான் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், நான் பிரயாணம் செய்த அன்னைக்கு தொழல, ட்ரெயின்ல தொழணும், பிளைட்ல தொழணும். எப்போதுமே தொழுகை விட அனுமதி இல்லை. கர்ப்பமா இருக்கிறோமா, தொழணும். கடைசி வரைக்கும். குழந்தை பிறந்துச்சா, அந்த சுத்தம் இல்லாத காலத்துல மட்டும்தான் தொழுகை விட அனுமதி.
எங்கே இருக்கிறோம்? நான் அன்பு நண்பர்களை கேட்கிறேன், உங்க மனைவி தொழலையே, கவலைப்பட்டீர்களா? தொலை சொன்னீர்களா? தொலைபேசியில் கேட்டீர்களா? ஏமா எப்படி இருக்க, நல்லா இருக்கிறியாமா? பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு? ஏமா இஷா தொழுதுட்டியாமா? மக்ரிப் தொழுதுட்டியாமா? ஒரு வார்த்தை கேட்கிறோமா? கேட்டிருந்தால் அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். கேட்க வேண்டுமே. என் மனைவி என்னோடு சொர்க்கம் வர வேண்டுமே, என் மனைவி நரகம் போய்விடக் கூடாதே, என் மனைவி என் பிள்ளைகளை தொழுகையாளியாக மாற்றணுமே. ஒரு தொழுகை விடப்பட்டால் விளைவுகள் என்ன? இன்றைக்கு தொழுகைலாம் ரொம்ப அசால்ட் ஆயிடுச்சு, ரொம்ப அசால்ட். திருமணா தொழுகிறோம், வாய்ப்பு கிடைச்சா தொழுகிறோம், ஒரு சூழ்நிலைக்காக தொழுகிறவர்களாக மாறினோம். இல்லை நண்பர்களே, என் வாழ்க்கையை தீர்மானிப்பது தொழுகைதான், என் உயர்வை தீர்மானிப்பது தொழுகைதான், என் கண்ணியத்தை தீர்மானிப்பது தொழுகைதான். என்னுடைய காரியங்களை அல்லாஹ் கை கூட செய்வது என் தொழுகையால் தான். உன்னுடைய முதலாளி உனக்கு சாதகமாக மாறுவதற்கும் தொழுகை வகை செய்யும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ தொழுதியா, அல்லாஹ் சூழ்நிலை உனக்கு சாதகமா மாத்தி கொடுப்பான். ஒரு அற்புதம் என்று நான் சொல்வேன். அப்போ மேராஜில் அந்த தலை உடைக்கப்படுறதை பார்த்துட்டாங்க, சொன்னாங்க நீங்க தொழுகை காப்பாத்திக்கங்கப்பா, மாட்டிக்கிடுவீங்க. நாங்க ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இது போன்ற ஒன்றல்ல இரண்டல்ல, ஒவ்வொரு கட்டத்தையும் ரசூல் நினைத்தா ஒரு கட்டத்துக்கு வர்றாங்க, ஒரு இடத்துல பார்க்கறாங்க, சில பேர் கையில செம்புலான் நகம் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது, 10 மணிக்கு நான் முடிக்கணும். ஆனா சங்கைமிக்க என்னுடைய நண்பர்கள் 10:30 வரைக்கும் பேசணும் என்று சொன்னதாலே நீங்க யாரும் இடையில எஞ்சிக்க கூடாது, கவனம் திரும்ப கூடாது. ஆனால் சந்தோஷப்படுறேன், கவனத்தோடு இருக்கிறீங்க. 10:30க்கு மேல ஒரு நிமிஷம் இங்க பிந்தாது. 10:30 கூட நான் கூடுதல் என்று நினைக்கிறேன். 1.5 மணி நேரம் வேணுமா என்று நம்முடைய நண்பர்கள் கேட்டுக்கொண்டதாலே மிகச்சரியாக 10:30 ஒரு நிமிடம் பிந்தாமல் நிறைவு செய்வோம். செம்பினாலான நகம். மேராஜ் இங்கே கூடியிருக்கிறோம் என்றால் இத்தனை பெரிய கூட்டம், நம்முடைய எதிர்காலத்தை இது உயர்த்த வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த தீய விளைவுகளுக்கு, எந்த தீய தண்டனை உண்டு என்று சொன்னார்களோ அது நம்மில் இருந்தால் மண்ணடியில் புதைக்க வேண்டும். இல்லையா அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லலாம். செம்பில நகம். நகம்னா எப்படிங்கிறீங்க? நீல நீளமா நகம், செம்பு நாளான நகம். சாதாரண இந்த நகம்லாம் ஒடிச்சிடலாம், செம்பு நகம் ஒடியாது. இன்னும் அதை வச்சு உடம்பு அப்படி பறந்தோம்னா வேதனை கூட இருக்கும். அவ்வளவு பேர் கையையும் பார்க்கறாங்க, செம்பில நகம். அவங்கள அல்லாஹ் என்ன கொடுத்துருக்கான்னா ஒரு சொறி நோயை கொடுத்துருக்கான். சொறி, இந்த சொறி இருக்குதே, லேசா ஒரு எறும்பு கடிச்சா கூட தூக்கம் வராது, பார்த்திருக்கீங்களா? கொசு கடிச்சா தூக்கம் வராது, கொசு வலையில படுத்துக்கிடுவார். ஆனா இவரு படுக்கிறாரு, மனுஷன் வலைன்னு சொல்ல மாட்டாரு, கொசு வலைங்கிறார். உள்ள போய் படுத்துக்கிறாரா இல்லையா? கொசு கடிச்சா தூங்குறது இல்ல, மூட்டை கடிச்சா தூங்குறது இல்ல. ஆனா அல்லாஹ் அங்க ஒரு சொறிய கொடுத்துருவானா சில பேருக்கு. அந்த செம்பு நகத்தால உடம்பு அவங்க சுரண்டாங்க, அப்படி சொறி தாங்க முடியாம உடம்ப பரண்டி எடுத்து சதைகள் பூரா நகத்துக்குள்ள போய் இருக்குது. சகையை கிழிச்சி எலும்பு காட்சி அளிக்கிறார்கள், எலும்பால் காட்சி அளிக்க. உடம்பு பூரா எலும்பா இருக்குது, சதையை பூரா வேதப்பட்டு சுரண்டி எடுத்து அந்த நகத்துக்குள்ளே சதைகள் கிழிக்கப்பட்ட நிலையில் அந்த மக்களை பார்த்து ரசூல் அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க. இவங்க யாரு? இவங்க வேற யாரும் இல்லை, உலகத்தில் வாழ்ந்தபோது தன்னுடைய சகோதரர்களை பற்றி குறை பேசியவர்களும் புறம் பேசியவர்களும், தன் சகோதரர்களை பற்றி குறை பேசினார்கள், புறம் பேசினார்கள். அவன் மோசமானவன், இவன் கெட்டவன், இவன் அப்படிப்பட்டவன் என்று மற்றவர்களை குறை சொன்னார்களே, புறம் பேசினார்களே, அவங்களுக்கு அல்லாஹ் இங்க என்ன தண்டனை கொடுக்கிறான்? இவங்க அவங்க இறைச்சியை சாப்பிட்டுட்டாங்க, இவங்க இறைச்சியை பூரா அவங்களாலேயே அல்லாஹ் சொரிய வைத்து சொறி நோயை கொடுத்தான். இதுதான் கியாமத்தில் மற்றவர்களை புறம் பேசி மற்றவர்களை குறை பேசுகிறவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற தண்டனை என்று அல்லாஹ் எனக்கு எடுத்து காட்டினான். என் உம்மத்தவர்களே, புறம் பேசுவதை நிறுத்திவிடுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. யாரை பத்தியும் பேசக்கூடாது. அடுத்தவங்களை பத்தி நம்ம பேசலன்னா நம்ம முகத்தை அல்லாஹ் பிரகாசமாக்கிடுவான் ஹயாத்திலேயே. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யாரையாவது பத்தி பேசியிருந்தோம்னா அவங்களை போய் சந்திச்சு மன்னிப்பு கேட்டுடணும். யாரையாவது பத்தி யார்கிட்ட நம்ம யாராவது நம்மகிட்ட வந்து பேச வந்தானா நம்ம நல்லா இருப்பப்பா, தயவு செய்து விட்டுரு, என்கிட்ட பேசாத சொல்லிடணும். நான் பார்த்தேன், நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிரம் மனித வாழ்க்கையில் எதுவெல்லாம் மிகைத்து இருக்குமோ அந்த தவறுகளை, அந்த தவறுகளுக்கு என்ன தண்டனை அல்லாஹ் அங்கே உணர்த்தி காட்டினான். அங்கே இதெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன் என்று சொல்லிய பெருமானார் ஸல்லல்லாஹு இப்படி பல்வேறு செய்திகளை சொல்றாங்க. இன்னும் ஒண்ணு மட்டும் அதுல நான் சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு வருவேன். ஒரு கூட்டத்தை பார்க்கிறேன், பக்கத்துல இறைச்சி வச்சிருக்கிறாங்க, நாறுது, அந்த இறைச்சி நாற்றமா நாறுது, கிட்ட போக முடியல.
இறைச்சி 2 நாளா பார்த்தா எப்படி இருக்கும்? பாதுகாக்கப்படலைன்னா அந்த நாத்தம் மூக்க கையை பொத்தர் அவ்வளவு நாற்றம் அடிக்குது. இன்னொரு இறைச்சி, அழகான இறைச்சி இருக்குது, நல்ல இறைச்சி இங்க இருக்குது, அங்கே நாற்றமான இறைச்சி. அவர்களை பார்த்தேன், அந்த நல்ல இறைச்சி அவங்க தொடவே இல்லை, நாற்றமான இறைச்சி எடுத்து சாப்பிட்டு இருந்தான். உள்ள போகல, அது தொண்டையில விக்கிட்டு இருக்குது, ஆனாலும் அவங்க அதை எடுத்து எடுத்து சாப்பிடுவதை கண்டேன் என்று காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிக் கொள்ள முடியாத நாற்றமான இறைச்சியை சாப்பிட்டுதான் நீங்கள் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். யாருன்னு கேட்டேன். அழகான குணமான நல்ல மனைவியர்கள் அவங்களுக்கு இருந்தாங்க. ஆனா அந்த மனைவியெல்லாம் விட்டுட்டு இவங்க தப்பான பெண்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அழகிய மனைவியர்கள் இருந்தார்கள், அந்த மனைவியர்களுடைய ஹக்கை நிறைவேற்றவில்லை, அந்த மனைவியர்களை சந்தோஷப்படுத்தவில்லை, இவர்கள் தப்பான பெண்களோடு வாழ்ந்தார்கள். அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்குவானாக. அப்போ இது போன்ற காம எண்ணங்கள், அடுத்த பெண்களோடு தவறான உணர்வுகள், அந்த தொடர்புகள், தீய தொடர்புகள், அதற்கு உள்ள தண்டனை நாளை மறுமையில் நாற்ற இறைச்சி தான். அது சாப்பிட முடியாமல் விக்கித்துக் கொள்ளும், தொண்டையில நின்றுவிடும். அத்தனையும் தாண்டி அல்லாஹ் அதை சாப்பிட வச்சு வேதனை கொடுப்பான். அதை பார்த்துட்டேன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அவங்க சொன்ன அது ஒரு பெரிய பட்டியல் நீண்டுகிட்டே போகுது. ஆனா நான் சிலதை மட்டும் முக்கியமானது, தொழுகை பாதுகாக்கணும், தப்பான பெண்களுடைய தொடர்பு விட்டு பாதுகாக்கணும், அடுத்து மிக முக்கியத்திலும் முக்கியம், மிக உயர்விலும் உயர்வு, நான் சொன்னமா அமானிதத்தை பாதுகாக்கணும், யாரையும் பத்தி புறம்பேசக்கூடாது, அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக என்று சொல்லிவிட்டு அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மேராஜில் கிடைச்ச பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? நான் யாரையெல்லாம் சந்தித்தேனோ அத்தனை பேரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், என் சமுதாயத்தை பத்தி தான் அவங்க சந்தோஷமான செய்திகளை சொன்னாங்க. அங்க ஒரு பெரிய சந்திப்பு நடந்துச்சுல்ல மேராஜில், நபிமார்களை பார்த்தேன், மலக்குகளை பார்த்தேன், எல்லாருமே எனக்கு என் உம்மத்தின் மீது அவங்களுடைய ஆதங்கத்தை வெளியிட்டாங்க, என் உம்மத்தினுடைய உயர்வுக்கு அவங்களுடைய கவனமும் கவலையும் இருப்பதை கண்டேன். நாங்க அல்லாஹ் நமக்கு பெரிய கிருபை செய்திருக்கிறான். நபியினுடைய உம்மத்துல நம்ம பிறந்தோம் பாருங்க, அல்லாஹ் அதற்கு நன்றியோடு வாழச் செய்வானாக. இந்த நபியினுடைய உம்மத்துல பிறந்தோம் பார்த்தீங்களா, இதை விட பெரிய நியமத் ஒண்ணும் இல்லை. ஏன்னா இந்த உம்மத்துக்காக மற்ற நபிமார்கள் தங்கள் உம்மத்தை பத்தி கூட அவ்வளவு பேசல, இந்த உம்மத்தை பத்தி பேசுனாங்க. சொன்னாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் பார்த்தேன், இப்ராஹிம் நபியை பார்த்தேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன சந்திச்ச உடனே சலாம் சொல்லிட்டு சொன்னாங்களா, நபியே ஃபக்ர மின்னிய சலாம இலா உம்மத்திகா, என்னுடைய சலாத்தை நீங்க ஊருக்கு போனா உங்க உம்மத்துக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்முடைய பதில் சலாத்தை இப்ராஹிம் நபிக்கு சேர்த்து வைப்பானாக. இப்ராஹிம் நபி எங்கட சொன்னாங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்பிர் நாயகமே இன்னொரு செய்தியும் சொல்லிடுங்க. ஆச்சரியமானது என்ன, மேராஜின் அந்த உயர்ந்த பயணத்தில் நபிமார்கள் உட்பட மலக்குமார்களில் மிக புனிதமானவர்களும் நம்மை பற்றி அவர்களுடைய கவனங்களை வெளிப்படுத்தினாங்க. சொன்னாங்க, உங்க உம்மத்துக்கு என் சலாத்தை சொல்லிடுங்க, இந்த சலாம் முக்கியம், அடுத்து ஒரு செய்தி சொல்லுங்க. இந்த சொர்க்கம் இருக்குதே, கைப்பற்ற சொர்க்கம் இருக்குதே, இந்த சொர்க்கம் எவ்வளவு புனிதமானதுன்னு சொன்னா, தீபத்து துருபா, அழகான மண்ணு, இந்த சொர்க்கத்து மண்ணு. இப்ராஹிம் நபி சொன்னாங்க, சொர்க்கத்து மண் தீபத்து துருபா, ரொம்ப அழகான மண்ணு, மனமான மண்ணு, விளைச்சல் பூமி. இங்க தீபத்து துருபா, நல்ல மண் சொல்லிட்டு, அதுபத்துல் மா, மதுரமான தண்ணீர் இங்க இருக்கு. இப்ராஹிம் நபி சொல்றாங்க, உங்க உம்மத்திட்ட சொல்லுங்கிறாங்க. அவங்க உம்மத்துக்கு இல்ல, நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா, உங்க உம்மத்துக்கு போய் ஒரு செய்தி சொல்லிடுங்க. தீபத்து துருபா, அழகான மண்ணு, ஒரு விளைச்சலுக்கு முக்கிய மண்ணு தான் சொர்க்கத்து மண்ணு, ரொம்ப நல்ல மண்ணு. அதுபத்துல் மா, மதுரமான தண்ணி இந்த சொர்க்கத்தில் இருக்குது. அதனால உங்க உம்மத்தை மரம் வைக்க சொல்லுங்க. நாங்க என்ன வைக்க சொல்லுங்க? மரம் வைக்க சொல்லுங்க. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுறாங்க. இப்ராஹிம் நபி சொன்ன வார்த்தை என்ன? சொர்க்கத்துல மனமான மண்ணு, மதுரமான தண்ணி, உங்க உம்மத்து இங்க மரம் வைக்கணும் சொல்லிட்டு உடனே இப்ராஹிம் நபி சொன்னாங்களா, உங்க உம்மத்தை சொல்ல சொல்லுங்கள், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்ல சொல்லுங்கள். ஒரு தடவை சொன்னால் இந்த சொர்க்கத்தில் ஒரு மடம் அல்லாஹ் அவர்கள் பேரில் நடுவுகிறான். நீங்க ஒரு தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சொன்னா ஒரு மரம் உங்க பேர்ல நடப்படும் என்று உங்க உம்மத்துக்கு நான் சொன்னதா சொல்லுங்க. நாங்க சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். நம்ம எல்லார் பேர்லயும் ஒரு மரம் மேராஜினுடைய இரவுல அல்லாஹ் நடுவானாக. சொர்க்கத்துல
டெய்லி 100 தடவை சொன்னா 100 மரமாச்சே. அவ்வளோ மரம் எதுக்குன்னு கேட்குறீங்களா? சொர்க்கத்தில் எவ்வளவு, உலகத்தில் மட்டும் ஒரு வீடா இன்னும் 2 வீடு வேணும், ஒரு காரா இன்னும் 2 கார் வேணும், அங்கே வேணும். நான் அல்லாட்ட நிறைய கேட்கறது, அல்லா எனக்கு சொர்க்கத்தில் பெரிய இடம் வேணும்னு கேட்டிருக்கேன். அல்லா நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இங்கே சின்ன இடத்துல இருக்கிறோம், அங்கே பெரிய இடத்துல இருக்கணும். அங்கே உன்னதமானது, மனைவி மக்கள் நம்ம கூட இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளை குடும்ப வாழ்க்கையில் சிலதை ஞாபகப்படுத்துவேன். இன்ஷா நாளைக்கு எல்லாரும் அங்கே வாங்க, அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுநாள் நம்ம பயணம். வந்தோம் மறைந்தோம் போனோம் என்று இல்லை. இங்கே சரித்திரம் நீங்கள் பதியுங்கள். மிஅராஜினுடைய இரவில் இருந்து நான் மாற்றிவிட்டேன் என்னை. நான் யாரை பற்றியும் இப்போது புறம் பேசவில்லை. கடந்த காலத்தில் நிறைய தொழுகை விடுபட்டது, இனிமேல் நான் தொழுகை விட மாட்டேன். அந்த தண்டனை என்னால தாங்க இயலாது. நான் அமானிதத்தினை இனிமேல் சரியாக நடப்பேன். மாற்றுங்கள், மாறுவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. மரம் வைக்க சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் அக்பர். டெய்லி ஒரு 100 தடவை ஓதலாமா இன்ஷா அல்லாஹ்? தாய்மார்களும் ஞாபகம், டெய்லி ஒரு 100 தடவை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். எதை மறக்கிறோமோ இதை மறக்க கூடாது. இது ஞாபகம் இருக்குமா, அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். சொர்க்கத்தில் மரம்னா என்ன? நீ ஒவ்வொரு நாளும் சொர்க்கத்துக்குள்ள அமல் செய்துட்டே இருக்கிறேன் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு புனிதமானது. அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அங்கே மலக்குகள் ஒரு கூட்டத்தை போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தாங்க. நிஸ்ஃபு அபுதானிஹிம் மினஸ்ஸல் வ நிஸ்ஃபுஹும் மினன்னார். நான் ரொம்ப மெய்சிலுத்து போயிட்டேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மலக்குகள்ல பாதி உடம்பு இருக்கு பாருங்க, அது பனிக்கட்டியால் ஆயிருக்குது. இன்னும் பாதி உடம்பு நெருப்பால் ஆயிருக்கு. உடம்புல பாதி பனிக்கட்டி, பாதி உடம்பு நெருப்பு. ஒலசல்ஜு ஒலசல்ஜு துதீபுல் நாரா ஒலசல்ஜு யுத்ஃபிஉன் நாரா ஒலன்னாரு துதீபு சல்ஜா. அந்த நெருப்பு பனிக்கட்டியை உருக்கி விடவில்லை, பனிக்கட்டி நெருப்பை அணைக்கவும் இல்லை. நெருப்பு பனிக்கட்டிய உருக்கிடல. பனிக்கட்டியை கூட நெருப்புல காட்டினா உருக்கி போயிடும், உருக்கவில்லை. பனிக்கட்டிய நெருப்புல போட்டீங்கன்னா நெருப்பு அணைஞ்சு போயிடும். இல்ல, நெருப்பை பனிக்கட்டில காட்டும் போது உருகணும். அதே சமயத்துல நெருப்பை வச்சு தண்ணியை வச்சு நெருப்பு அணைச்சிடலாம். ஆனா அந்த நெருப்பு அணையவும் இல்லை. பாதி உடம்புல நெருப்பு இருக்குது, பாதி உடம்புல பனிக்கட்டி. அந்த மலக்குமார்களை பார்த்தங்கிறத விட முக்கியம், அந்த மலக்குமார்கள் அல்லாஹ்ட்ட ஒரு துஆ செய்துட்டு இருந்தாங்களா, அல்லாஹும்ம கமா அல்லஃப்த பைன ஸல்ஜி வன்னாரி அல்லிஃபு பைன குலூபி இபாதிக்கல் முஃமினீன். அல்லாஹ் எங்களுடைய நெருப்பையும் பனிக்கட்டியையும் எங்க உடம்புல எப்படி இணக்கமாக்கி வச்சிட்டியோ, ஒண்ணுக்கு பாதிப்பு இல்லாம இணக்கம், இந்த ரெண்டு இணக்கமான எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ரெண்டை நீ இணக்கமாக்கினாயோ, அதுபோல இந்த நபியின் உம்மத்தின் உள்ளங்களை இணக்கமாக்குவாயாக. அல்லாஹு அக்பர். கேளுங்கள், மலக்குகள் என்னை நினைக்கிறார்கள், உங்களை நினைக்கிறார்கள். நான் நபியின் உம்மத்தாக பிறந்து என்ன தவம் செய்தேனோ, இந்த நபியின் உம்மத்தில் பிறப்பதற்கு என் தாய் தந்தை என்ன தவம் செய்தார்களோ, இந்த நபியின் உம்மத்தில் அல்லாஹ் பிறக்க செய்தான். என்னுடைய உள்ளங்கள் இணக்கமாகணும், என் மனைவியோடு நான் உள்ளத்துல இணக்கமா இருக்கணும், என் பிள்ளைங்க என்னோடு இணக்கமா இருக்கணும், என் நண்பர்களுக்கு எனக்கு இணக்கம் இருக்கணும், என் சமுதாயம் இணக்கமா இருக்கணும். அல்லாஹ்வுடைய தர்பாரில் நின்று மலக்குகளின் ஒரு கூட்டம் அல்லாஹும்ம கமா அல்லஃப்த பைன ஸல்ஜி வன்னார், நெருப்புக்கும் பனிக்கட்டிக்கும் இணக்கம் ஏற்படுத்தியதை போல் அல்லிஃபு பைன குலூபில் இபாதிக்கல் முஃமினீன், மூமினான அடியார்கள் உள்ளத்தை இணக்கமாக்கிடு ரஹ்மானே என்று துஆ செய்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்கள்ல அல்லாஹ்வுடைய அரிசி கிட்ட போன, அரிசிக்கு கீழே சில பட்டணங்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 70 பட்டணத்தை பார்த்தேங்கிறான். எத்தனை பட்டணம்? 70 பட்டணம், 70 ஊர்கள். ஒவ்வொரு நகரமும் எப்படி இருக்குதுன்னா உங்க துன்யா மாதிரி இருக்குன்னாங்க. ஒவ்வொரு பட்டணம் எப்படி இருந்துச்சு? கமிஸ்லி துன்யாக்கும், உங்கள் உலகத்தை போல் இருந்தது. இந்த மேராஜ் செய்தி இங்க பதிவாகுது. நான் எல்லா பயான்லையும் இதான் சொல்லிட்டே இருப்பேன், எடுத்து திரும்ப கேளுங்க, திரும்ப கேளுங்க. அல்லாஹ் ஒரு பெரிய மாறுதலை நசீபாக்கி தருவானாக. உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த மெசேஜ் அனுப்பி விடுங்க. 70 பட்டணங்கள் இருந்தது. ஒவ்வொரு பட்டணம் உங்கள் துன்யாவை போல். அத்தனை பட்டணமும் மம்லூஆத்தும் மினல் மலாயிகா, மலக்குகள் நிரம்பி இருந்தார்கள்.
அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் பாருங்க, அல்லாஹ்வுடைய படைகளான மலக்குகள் அவங்களுடைய பட்டாளத்தினுடைய எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. லா யஅலமு ஜுனூதஹு இல்லல்லாஹ், அவர்களின் படைகளின் எண்ணிக்கை அல்லாஹ்வை தவிர யாராலும் அறிய முடியாது. அத்தனை பெருங்கூட்டத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். 70 பட்டணம், ஒரு பட்டணம் ஒரு உலகத்தை மாதிரி 70 பட்டணம், 70 உலகம், அவ்வளவுத்திலையும் மலக்கு நிரம்பி இருந்தாங்க. அந்த மலக்குகள் ஒரு துவா செய்தாங்க, ஆச்சரியமான துவா. அந்த மலக்குகள் ஒவ்வொரு பட்டணத்திலையும் போன கூட்டம் கூட்டமா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மலக்குகள் துவா செய்தாங்களாம். அல்லாஹுவே, அல்லாஹு மக்ஃபிர் லிமன் ஷஹிதல் ஜும்ஆ, அல்லாஹுவே இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் உம்மத்தில் யாரெல்லாம் ஜும்ஆ தொழுகைக்கு வருகிறார்களோ அவர்களின் பாவங்களை எல்லாம் மன்னிப்பாயாக. எதுக்கு வர்றவங்களுக்கு? ஜும்ஆ தொழுகை நமக்கு தானே. இந்த நபியின் உம்மத்துல ஜும்ஆ தொழுகைக்கு வர்றாங்களே அவங்கள பூரா நீ மன்னிச்சு தான் வெளியில அனுப்பணும். அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செய்வானாக. காலமெல்லாம் அல்லாஹ் அந்த மலக்குகளை, அப்ப மலக்குகள் ஒவ்வொருவர்களும் நம்ம கவனத்துல அல்லாஹும்ம அக்ஃபிர் லிமன் யக்தஸல யௌமல் ஜும்ஆ, ரஹ்மானே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நபி குளிக்கிறது சுன்னத்துன்னு சொன்னாங்க, அந்த குளிக்கிறவங்களை பூரா நீ மன்னிப்பாயாக. வெள்ளிக்கிழமை குளிச்சா மன்னிப்பு கிடைக்கணும்னு மலக்கு துஆ செய்தாங்களாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை குளிக்கிறது சுன்னத்தாக்குனாங்க. நான் வியாழக்கிழமை குளிக்கலாம், புதன்கிழமை குளிக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க நான் நேத்து தானே குளிச்சேன், நேத்து குளிச்சது வேற, இன்னைக்கு குளிக்கிறது சுன்னத்து. ஜும்மாவுக்கு குளிச்சிடணும். இதுவரைக்கும் நம்ம ஜும்மாவுடைய குளியில கவனம் செலுத்தலைன்னா இன்னைக்கு ஜும்மாவுடைய குளியில கவனம் செலுத்துவோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஏன் மலக்குகள் ஒரு பெரிய கூட்டத்தை வச்சு அல்லாஹ் துஆ செய்தான், ஒலிமன் யக்தஸல யௌமல் ஜும்ஆ, ஜும்மாவில் குளிக்கிறவர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக. நான் நிறைவுக்கு வருகிறேன். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தோட தான் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தபோது இதுக்கு மேல எனக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. இதுக்கு மேல நான் வர்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, நீங்க போங்கங்கிறாங்க. அந்த எல்லையை தாண்ட முடியாது, இதோட எனக்கு முடிஞ்சு போச்சுங்கிறாங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புராக்கிலே வைத்து அழைத்து சென்றவர்கள், காலமெல்லாம் அன்னலாருக்கு நபித்துவத்தை வஹியை கொண்டு வந்தவர்கள், இவ்வளவு தூரம் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி கொண்டு வந்து விட்டு ஒரு எல்லையில் கொண்டு நிறுத்தி இதுக்கு மேல் நான் வர முடியாதுன்னாங்களே. இப்ப கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்றி உபகாரம் செய்வதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு நிகரா துன்யாவில் யாருமே கிடையாது. ஒருத்தர் செய்த உபகாரத்துக்கு பகரம் செய்வதில் நபிக்கு நிகர் யாரும் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த உம்மத்தில் இருக்கிறோம், நன்றியை மறக்காம வாழ தௌஃபீக் செய்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல்கிட்ட சொன்னாங்க, ஜிப்ரீல் எவ்வளவு உபகாரம் செய்துட்டீங்க, அல்லக மின் ஹாஜான்னு கேட்டாங்க. இதோட நிறைவு செய்துருவேன் இன்ஷா அல்லாஹ், துஆவோடு நிறைவுபடுத்துவேன். அல்லக மின் ஹாஜா இலா ரப்பிகா, நான் ரப்ப சந்திக்க போறேன், இதுக்கு மேல நீங்க வரல, நான் தான் போகணும், நான் ரப்பை சந்திக்க போகிறேன். நான் ரப்பிட்ட உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்களேன், கேட்டுட்டு வர்றேன் நாங்களா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அக்பர். அவங்க தான் அல்லாஹ்ட்ட இருந்து வஹியை கொண்டு வந்தாங்க, அவங்க தான் நுபுவத்தை கொண்டு வர்றாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஆனாலும் கூட அவங்களுக்கு ஒரு எல்கை தான், இதுக்கு மேல வர முடியாதுந்தாங்கல்ல. இப்ப நான் டைரக்ட் நேரடியா பக்கத்துல போறேன், கருணை உள்ள ரஹ்மானை பார்க்க போகிறேன், அவன் தர்பாரிலே நிற்க போகிறேன். அல்லக மின் ஹாஜா, உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா இல்லா ரப்பிக்கு உங்க ரப்பிட்ட இருந்தா நான் போய் கேட்டுட்டு வரேன் நாங்களாம். மாணவர்கள் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடனே சொன்னாங்களாம், சலில்லாஹ் அலி நபியே, எனக்காக ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட நீங்க கேட்டு வாங்கி தரணும், சொல்லுங்க நான் கேட்டு வாங்கிட்டு வர்றேன். யார் ஜிப்ரீலுக்கு தேவை இருந்துச்சு ரப்பிட்ட, என்கிட்ட சொல்லுங்க நான் போய் கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சலில்லாஹ் அலி ஹாஜா, அல்லாஹ்ட்ட எனக்கு ஒரு தேவை இருக்கு, நீங்க கேட்டு வாங்கிட்டு வந்துருங்க. அது என்ன தேவைன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்ட்ட கேளுங்க, அபுசுத்தா ஜனாஹி அலஸ் சிராத்திரி உம்மத்திக் ஹத்தா யஜூத், அல்லாஹ்ட்ட ஒரு விஷயத்தை கேட்டு வரணும். சிராத்துல் முஸ்தகீம் பாலம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப முடிய விட கூர்மைன்னு வருது ஹதீஸ்ல. சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடந்தாதான் சொர்க்கம் போக முடியும். நம்ம அமல்களுக்கு எல்லாம் கேள்வி கணக்கெல்லாம் முடிச்சுட்டு கொண்டுட்டு கடைசியில் சிராத்துல் முஸ்தகீம்ல போகணும். போகும்போது ரசூல் நபிமார்கள் சொல்லுவாங்களாம், சல்லீம் சல்லீம், அல்லாஹ் எங்களை ஈடேற்றமாக்கிடு, எங்களை காப்பாத்திரு, எங்களை பாதுகாத்துரு, கொண்டு சேர்த்துரு. ஏன்னா சொர்க்கத்துக்கு போகணும்னா சிராத்தை கடந்து தான் போகணும். சிராத்துல் முஸ்தகீமுக்கு கீழே தான் நரகம் இருக்குது. நரகத்துக்கு மேல சிராத்துல் முஸ்தகீம் அல்லாஹ் போட்டிருக்கான். சொல்லிட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில பேர் அதுல வந்துட்டு இருப்பாங்க, எல்லா கேள்வி கணக்கெல்லாம் முடிஞ்சிடும், வந்துட்டு இருப்பாங்க, சில பேர் வேகமா போவாங்க, சில பேர் மெதுவா போவாங்க, சில பேர் வர்ற வழியில கீழே விழுந்துருவாங்க நரகத்துல.
அல்லாஹ் நம்ம எல்லாரையும் கரை சேர்த்து வைப்பானாக. அவ்வளவு மென்மையான பாடம் சொன்ன போது ஜிப்ரீல் சொன்னாங்களா, எனக்கு ஒரு தேவை இருக்குது அல்லாஹ்ட்ட நீங்க கேளுங்க. அன் அபுசுத்த ஜனாஹி அல சிராத்தி உம்மத்தி, என்னுடைய ரெக்கை இருக்குதே அது ரொம்ப பெருசு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கை விரிச்சா உலகத்தையே மூடிடும், அவ்வளவு பெரிய ரெக்கை. என் ரெக்கைய நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேல விரிக்கணும், அதுக்கு மேல உங்க உம்மத்து கஷ்டம் இல்லாம நடந்து போகணும், அதுக்கு அல்லாஹ்ட்ட கேட்டுட்டு வாங்க. நாங்களாம் சுப்ஹானல்லாஹ். எனக்கு ஒரு கவலை, உங்க உம்மத்துல யாரும் கீழே விழுந்துடக்கூடாது, சிராத்துல் முஸ்தகீம்ல கஷ்டப்படக்கூடாது, அது ரொம்ப முடிய விட கூர்மையானது. அன் அபுசுத ஜனாஹி அல சிராத்தி லி உம்மத்திகா ஹத்தா தஜூஸ், உங்களுடைய உம்மத்துக்காக என்னுடைய ரெக்கையை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்துக்கு மேல் நான் விரிக்கிறேன், அல்லாஹ்ட்ட ஒரு அனுமதி வாங்கிட்டு வாங்க, என் ரெக்கைக்கு மேல உங்க உம்மத்து கடந்து அவங்க சொர்க்கம் போகணும், அந்த கவலை தான் எனக்கு, அது மட்டும் அல்லாஹ்ட்ட வாங்கிட்டு வாங்கறேன்னு கேட்டாங்களாம் வானவர்களின் கோமான் ஜிப்ரீல். எத்தனை பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் மலக்குமார்களும் நபிமார்களும். அங்கே நம்மீது இருந்த கவனமும் கவலையும் காருண்யசீலர் சொல்லி காட்டுற நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க பாக்கியமான சமுதாயம், உங்களை நினைச்சு இவ்வளவு பெரிய மலக்குகளும் நபிமார்களும் எப்பவுமே உங்களை உயர்த்தணும், வாழ வைக்கணும், நீங்க அந்த சாகணும், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஆசையில் இருக்கிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, ரசூலுல்லாஹ் நம்மள்ட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஒரு பாக்கியமான நிலையை அடைய செய்வானாக. நாம் நபியின் உம்மத்தில் பிறந்ததற்கு கொடுத்து வைத்திருக்கிறோம், நமது சந்ததிகள் கடைசி வரையிலும் மூமின்களாக வாழச் செய்வானாக. அல்லாஹ் இந்த மேராஜின் நிகழ்வை கபூல் செய்வானாக. அல்லாஹ்வை சந்திக்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார்கள், மீண்டும் உலகம் வருகிறார்கள். ஒரு பேர் அற்புதம் திருக்குரானில் அல்லாஹ் பதித்தான், சஹாபிகளின் இருதயத்தில் பதித்தான். உலகம் உள்ள வரையிலும் இந்த சமூகம் வழி புரண்டு விடாமல் வாழ்வதற்கு அல்லாஹ் மேராஜில் இத்தனை பெரிய படிப்பினைகளை, நாம் செய்கிற தீமைகளுக்கு தண்டனைகள் உணர்த்தி காட்டப்பட்டு சரியாகிற ஒரு வாய்ப்பினை வழங்கி இருக்கிறான். வல்ல ரஹ்மான் காலமெல்லாம் மேராஜினுடைய இந்த பாடத்தை கொண்டு எந்த சூழலிலும் சருகி விடாமல் பாதுகாப்பானாக, ஒழுங்கு தவறி விடாமல் பாதுகாப்பானாக. இந்த மேராஜ் இரவின் பரக்கத்தால் நமது குடும்பத்தை வாழ்வை வளமாக்கி வைப்பானாக. ஹலாலான நாட்டங்களை நிறைவேற்றி தருவானாக. அல்லாஹ் நம்முடைய கஷ்டங்களை போக்குவானாக. நம்முடைய தொழில்களிலே, வியாபாரங்களிலே, நாம் பணி செய்யும் ஸ்தாபனங்களிலே, பணி செய்து கிடைக்கிற பொருள்களிலே அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக. நம்முடைய மனதுக்கு ஆறுதல் வழங்குவானாக. நம்முடைய கவலைகளை போக்குவானாக. நமது இருதயத்தின் கஷ்டங்களை தீர்த்து வைப்பானாக. எந்த சூழலிலும் கெட்ட முடிவை நாம் சந்தித்து விடாமல் பாதுகாப்பானாக. நம்முடைய மனைவி மக்களை பாதுகாப்பானாக. நமது பெற்றோர்களை பாதுகாப்பானாக. நாம் செய்யும் தவறுகளை அல்லாஹ் தண்டனை கொடுத்து விடாமல் காத்தருள் புரிவானாக. எத்தனையோ கட்டங்களில் அவன் செய்த உபகாரங்களுக்கு நாம் நன்றி தவறிவிட்டோம். அல்லாஹ் அதற்கெல்லாம் குற்றம் பிடிக்காமல் உதவி செய்கிறான். வல்ல ரஹ்மானே, நாங்கள் மீண்டும் மீண்டும் உனக்கு சரியாக நடக்க தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வினாடியிலும் நாங்கள் இந்த உலகத்தில் ஈமான் பறிக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. உன் அன்பை விட்டும் தூரமாகி விடாமல் பாதுகாப்பாயாக. உன் நினைவிலே நாங்கள் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்கள் மனைவி மக்கள் எங்கெல்லாம் இருப்பார்களோ அங்கெல்லாம் நிம்மதியை நசீபாக்குவாயாக, பாதுகாப்பை நசீபாக்குவாயாக, ஈமானை நசீபாக்குவாயாக, இதாயத்தை நசீபாக்குவாயாக, அவர்களின் வாழ்வை வளமாக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளை அல்லாஹ் மார்க்கப்பட்டுள்ளவர்களாக வளரச் செய்வாயாக, ஒழுக்கமுள்ளவர்களாக ஆக்குவாயாக, இருலோக கல்வி பெற்றவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகளை ஹாஃபில்களாக, ஹாஃபிலாக்களாக, ஆலிம்களாக, ஆலிமாக்களாக தேர்வு செய்வாயாக. எங்கள் பிள்ளைகள் தீனுக்கு சேவை செய்கிறவர்களாக ஆக்குவாயாக. எங்கள் பிள்ளைகள் எங்களுடைய கபருக்கு துஆ செய்கிற பிள்ளைகள் ஆக்குவாயாக. எங்கள் பெற்றோர்களுக்கு துஆ செய்கிறவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. வாழும் காலமறையிலும் ரஹ்மானை நோயில் இருந்து பாதுகாப்பாயாக, மன உளைச்சலில் இருந்து பாதுகாப்பாயாக, எதிரிகளை விட்டும் பாதுகாப்பாயாக, எதிரிகளின் தீய சக்திகளை விட்டும் பாதுகாப்பாயாக, எதிரிகளின் சூழ்ச்சியில் இருந்து பாதுகாப்பாயாக. இந்த குவைத் நாட்டை பாதுகாப்பாயாக, நாடாள்பவர்களை பாதுகாப்பாயாக. ஹிதாயத்தில் வெளிச்சத்தில் இவர்கள் இருக்க தௌஃபீக் செய்வாயாக. அதை கொண்டு இந்த மண்ணை நீ உயர்த்தி வைப்பாயாக. எங்கள் இந்திய நாட்டை பாதுகாப்பாயாக. மூமின்களுக்கு சாதகமான நல்லாட்சி மலரச் செய்வாயாக. ஆட்சியாளர்களுக்கு முன்னால் எங்கள் கண்ணியத்தை மேம்படுத்துவாயாக. எங்கள் உயிரை விட எங்கள் ஈமானை பாதுகாப்பாயாக, எங்கள் உயிரை பாதுகாப்பாயாக, பொருளை பாதுகாப்பாயாக, உடைமைகள்
பள்ளிகளை பாதுகாப்பாயாக, வீடுகளை பாதுகாப்பாயாக, மதரசாக்களை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, ஹான்காக்களை பாதுகாப்பாயாக, தீனுடைய உலமாக்களை பாதுகாப்பாயாக, பெரியார்களை பாதுகாப்பாயாக, பெரியார்களின் புனித தலங்களை பாதுகாப்பாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாமல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த மஜ்லிஸுக்கு வந்தார்களோ இவர்களையும் குடும்பத்தையும் பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய அருமையான இந்த தமிழ் சங்கத்தினுடைய அன்பு நண்பர்களை, இதற்கு உரம் கொடுத்துக் கொண்டிருப்ப எங்களை போன்றவர்களை வரவழைத்து கண்ணியப்படுத்துகிறவர்களை, உதவுகிறவர்களை, இது மாதிரி நிகழ்ச்சி நடக்கணும் என்று ரொம்ப ரொம்ப கவனமும் கவலையும் கொண்ட இந்த நிர்வாகிகளை, இதற்கு தோள் கொடுத்த அன்பர்களை, உறுப்பினர்களை, அருமையான இந்த சமூகத்தை, இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளை வல்ல ரஹ்மானே நீ எல்லா நிலையிலும் உயர்த்தி வைப்பாயாக. இவர்களின் சந்ததிகளும் இந்த சேவை செய்ய தௌஃபீக் செய்வாயாக. நாங்கள் வந்து போனதில் எங்களுக்கு சிறந்த பாக்கியத்தை இரு உலகத்தில் வழங்கி அருள் புரிவாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி காத்தமுல் அம்பியா வல் முர்சலீன் சர்க்காரை ஆலம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாயாக என நல்ல துஆக்களோடு என் முன்னால் இருக்கும் நேரம் மிகச்சரியாக 10:30 ஆகுவதால் நிறைவுபடுத்துகிறேன். உங்கள் எல்லோருடைய துஆவையும், குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவையும் ஆதரவைத்தவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அது சம்பந்தமான ஒரு விரிவான ஆராய்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அனைவரும் குடும்பத்துடன் ஒரு கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அது மட்டுமில்லாமல் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகை நம்முடைய சங்கம் 10ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. ஜும்மா தொழுகை ஆரம்பித்து 4 வருடங்களை பிடிக்கிறது. அந்த அடிப்படையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 200வது வாரத்தை மக்கள் சடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க 10 லட்சம் தான் ரொம்ப அதுக்கு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அனைவரும் அந்த அந்த மெசேஜ் நிறைய கொடுத்துருக்கு. கடந்த 3 வருடங்களாக எப்படி சிறப்பாக நடைபெற்று வருகிறதோ அதே போன்று இந்த வருடமும் தினந்தோறும் இஃப்தார் நிகழ்ச்சிகள் கடந்த வருடத்திற்கு 400 சகோதரர்கள் தினந்தோறும் அந்த அடிப்படையிலே நம்முடைய கவலையும் தான் நல்லா கட்டும் நல்லா இஃப்தார் இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இஷா தொழுகை முடிந்தவுடன் தாயகத்திலிருந்து ஒரு ஆணின் குடும்பனாரை வரவழைத்து 20 ரக்காத்துகள் தராவி தொழுகை ஏற்பாடு செய்யப்படுகின்றது. கடைசி 10 நாட்களிலே இஃப்தார், தராவி தொழுகை, தஸ்பீஹ் தொழுகை, அது மட்டும் இல்லாமல் இரவு தொழுகை என்று 11 ரக்காத் தொழுகை, அது இல்லாமல் கியாமுல் சிறப்பு நிகழ்ச்சி என்று பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். எனவே அத்தனை பேர்களும் அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் சங்கத்தில், நம்முடைய சங்கத்தில் நீங்களும் இணைந்து எப்போதும் ஆதரவு தருவதை போன்று ஆதரவு தாருங்கள், உதவி செய்யுங்கள், ஒத்துழைப்பாளர்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த சங்கத்துடைய செயல்பாடுகள் மறுமையாக வரை நீடிப்பதற்காக உங்களுடைய பொன்னான துவாக்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே அனைவரும் அத்தனை நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு நம்முடைய சங்கத்தின் ஜமாத் உலமா குழுவுடைய துணை செயலாளர் மௌலானா ராஜா மலிக் உலவி அவர்களுக்கு நன்றி உரை ஆற்றுவார்கள். அதற்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. துவாவுடன் நிகழ்ச்சிகள் நடைபெறும். தேநீர் கூட மீதம் இருப்பதற்கான விருப்பவர்கள் கேட்டுக் கொடுத்து செல்லலாம். அனைவரும் உணவை பெற்றுக் செல்லுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி உரை ஆற்றுவதற்காக வேண்டி ராஜா மலிக் உலவி அவருடைய அன்புடன் வழங்கிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பஅத்.
அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் முஃமினீன் ஸதகல்லாஹுல் அலீம் வ ஸதக ரசூலுல் நபியுல் கரீம். அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபை காரணத்தினால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு கிருபையின் காரணத்தினால் நமக்கெல்லாம் வந்த இடத்திலே வாழ்வாதாரம் தேடி வந்த இடத்திலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அருள் பாக்கியம் புரிந்திருக்கின்ற அல்லாஹ்வுக்கே முதலாக நாம் நன்றியை செலுத்துகின்றோம். அல்லாஹ் அருள்முறையிலே குறிகாட்டுகின்றான், வதுகுருனி அதுகுருக்கும், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், வஷ்குருலி வலா தக்ஃபுரூன், எனக்கு நன்றி செலுத்துங்கள், மாறு செய்து விடாதீர்கள். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு ஊரிலே இருந்தாலும் ரிஸ்கை கொடுக்கின்றான், உலகத்திலே எங்க இருந்தாலும் ரிஸ்கை கொடுக்கின்றான். ஆனால் மார்க்கத்தை சரியான முறையிலே இரண்டும் சேர்த்து கொடுப்பது மிகப்பெரிய ஒரு அருள் பாக்கியம். இந்த கோயில் தமிழ் இஸ்லாமிய சங்கம் நம்மை போலத்தான் அவர்களும் அலுவலக வேலைகள், ஆபீஸ் வேலைகள், தையல் வேலைகள், அவர் கடை வியாபாரங்கள், இப்படி அத்தனை வேலைகளுக்கு மத்தியிலே சில மணித்துளிகளை வியாபாரங்கள் ஈடுபடுகிறார்கள், சில மணித்துளிகள் குடும்பங்களில் செலவிடுகிறார்கள், பல மணித்துளிகளை மார்க்கத்திற்காக பண்ணிட்டு மார்க்கத்திற்காக தியாகம் செய்து நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்திருக்கிறார்கள். முதலிலே அந்த எண்ணத்தை கொடுத்த அல்லாஹ்விற்கும், அதன் மூலமாக அவர்களின் மூலமாக நாம் 10 ஆண்டுகளாக பயன்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த பயன் மறுமை வரை நமக்கு நிறைவு பெற வேண்டும், இந்த பயன் மறுமை வரை கிடைக்க வேண்டும் என அதற்காக உழைக்கும் நல்லவங்களுக்கும் இந்த மஜ்லிஸின் மூலமாக சில மணி நேரங்களை ஒதுக்கி இதிலே நமக்காக மார்க்க சொற்பொழிவுகளை நம்மையெல்லாம் விண்ணுலகத்துக்கே அழைத்து சென்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான். இந்த மஜ்லிஸின் மூலமாக, இந்த இரண்டின் மூலமாக நம்மையெல்லாம் விண்ணுலகத்திற்கு அழைத்து அவர்களின் நிகழ்வுகளை நேச்சுரலாக கட்டிய, நாம் கற்பனை செய்து பார்த்தால் இப்படியெல்லாம், அதாவது அதனுடைய வார்த்தையை பார்க்கும்போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குது. அப்படியே நம்ம உள்வாங்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொண்ட ஹஜரத் கிப்லா அவர்களுக்கும், ஹைதர் அலிஸ்லாம் அவர்களை பற்றி சொல்லணும், ரொம்ப சொல்லலாம், நேரம் ஒதுக்கப்பட்ட நிமிஷம் ஆயிடுச்சு. அவங்க மிகப்பெரிய ஒரு ஆளு, மிக பல ஆண்டுகளாக 35 ஆண்டுகளுக்கு மேலாக மார்க்க பணிகளை ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க இதை போல இன்னும் எத்தனை மஜ்லிஸ் சிறப்பாக்கி இருப்பாங்க. இன்னும் அவங்க இளமையா இருக்கிறாங்க. அல்லாஹ் இந்த இளமைய அவங்க கடைசி வரைக்கும் கொடுத்து அவங்களுக்காக நம்ம துஆ செய்வோம். அவங்க மூலமா நம்மளும் ஈமானம் பெற்று நம்ம மக்களும் ஈமானம் பெறணும். அதே போல நம்ம சங்கமும் சரி, இங்க வந்திருக்கின்ற அனைத்து மக்களும் மார்க்கத்துக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த நேரத்திலே இந்த மெஹராஜ் நிகழ்ச்சிகளை பற்றியெல்லாம் வஹாபிக்கள் மற்றவர்கள் எல்லாம் புறமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து மிஹ்ராஜுல் முஃமினீன், தொழுகையாகக்கூடியது முஃமின்களுக்கு மிக விண்ணுள்ள பயணம், அல்லாஹ்வின் சந்திப்பு, அல்லாஹ்விற்கும் அடியானுக்கும் உண்டான தொடர்பு தொழுகை என்பதை நினைவுபடுத்த புரிகின்றேன். இந்த தொழுகையிலே கை வைக்கிறார்களே மக்கள், அவர்களுக்கு தொழுகையை சலாமத்தாக்கி அவர்களையும் அல்லாஹ் விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டு உள்ளத்தின் மூலமாக விண்ணுலகத்தின் மூலமாக நடைபெற்ற அந்த விண்ணுலக பயணத்தின் மூலமாக நடைபெற்ற பாக்கியத்தை அவர்களுக்கும் கொடுத்து நம்மையும் பெற்று நம்முடைய மக்களையும் பெற்று கியாமத் நாள் வரை அதில் உண்டான படிப்பினைகளை நாம் அனைவரும் பெற வேண்டும். இந்த மஜ்லிஸை சிறப்பாக்கின்ற நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் மென்மேலும் தௌஃபீக் செய்வானாக என கூறி, கோயில் தமிழ் இஸ்லாமிய சங்கம் சார்பாக இங்கு குழுமிய நம் அனைவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இதிலே லைவ் மூலமாக நெட்வொர்க்கின் மூலமாக பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை நல்லவர்களுக்கும் கோயில் தமிழ் இஸ்லாமிய சங்கத்தின் மூலமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ் கைர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய சகோதரர்களே, நேரமாகிவிட்டது. இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வந்துவிட்டோம். சங்கத்தில் இணைவதற்குண்டான விண்ணப்பங்களெல்லாம் நம்முடைய கைத்தாக்கள் போகிற ஆசை கிடைக்கும். அது அல்லாமல் நவீன நிரப்பமான மக்கள் ஃபேஸ்புக்கில் இன்ட்ரெஸ்ட் என்ற பக்கத்தை நாம் திறந்திருக்கின்றோம். அதில்
கேட்குறாங்க. ஆனால் அவங்களையும் தாண்டி ஒரு கட்டத்தில் தூக்குறாங்க. யாரெல்லாம் எங்களை ஆஸ்பத்திரி வாழ்க்கையை பாதுகாப்பு குழுவாக அமைத்து அதற்கான சொன்னால் தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். எனவே அத்தனை செய்திகளும் அல்லாஹ்வுடைய திருப்போட்டத்தினாலேயே நாங்கள் பதிவு கொண்டிருக்கின்றோம். எனவே அனைவரும் இணைந்து செயல்படுவதற்கு முன்பார்கள் என்று கூறிக்கொண்டு நம்முடைய ஆளுநர் மஞ்சளை எஸ்.எஸ். ஹைதர் அவருடைய துஆவின் மூலமாக நிகழ்ச்சி இந்தியர்களையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவன் நாடித்தெல்லாம் வாழ்வதற்கான நல்ல பாக்கியத்தை தருவானாக. வாசிக்காமல் இருக்கிறாருமே இன்ஷா அல்லாஹ் நாளை கைத்தாளில் சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه لك الحمد كله وإليك يرجع الأمر كله واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد عدد ما في